hallelujah, 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 hallelujah. Sudrem, 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 Sudrem. Hallelujah, 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 hallelujah. Sudram Mandavare, hallelujah, 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 hallelujah. Sudram, 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 Sudram Mandavare, hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுதரம் 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 ஆண்டவரே, மகா கிருபையும் இருக்கும் தருந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே, இந்த வெள்ளம் திருசபையிலே ஆண்டவரே ஒன்றாக கூடி வரும்படியாக எங்கள் தேவனாக கர்த்தர் கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே உகந்த ஆராதனையாக, உங்க பிரியமான ஆராதனையாக, பாடல மூலியமாக, ஆராதனை மூலியமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமைக்கே நாங்கள் எடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. சோதரம் 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 உட்காரலாம். அளவு என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்து அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போடு அளவு என்னால அளந்து பார்க்க முடியல, என்னை உம்மோடு சேர்த்து அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்ததே சொல்ல நாவ போதல, உங்க நன்மையே என்ன நாளும் போதல. நீங்க செய்ததே சொல்ல நாவ போதல, உங்க நன்மையே என்னை நாளும் போதல. உங்க அன்பிற்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல, உங்க அன்பிற்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. அன்போடு அளவு என்னால அளந்து பார்க்க முடியல, என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், விழு நேரமும் என்னை தாங்கிக் கொள்கிறீர். எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், விழு நேரமும் என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உங்க அன்பிற்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல,
பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போடு அளவு என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை மோடி சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போடு அளவு என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை மோடி சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்ததே சொல்ல நாவ போதல. உங்க நன்மையே என்னும் நாளும் போதல. நீங்க செய்ததே சொல்ல நாவ போதல. உங்க நன்மையே என்னை நாளும் போதல. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்து. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்து. உமது கரத்தில் என்று அலங்காரமாய் வைத்து என்னை முந்தன் பிள்ளையாக்கினீர். உமது கரத்தில் என்று அலங்காரமாய் வைத்து என்னை முந்தன் பிள்ளையாக்கினீர். அன்பிற்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போடு அளவு என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. குறைவுள்ளவன் நான் பலனற்றவன். உம் சேவையை செய்ய என்னை அழைத்து. குறைவுள்ளவன்
ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தானிலே உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் மேலாக உயர்த்துவார். தானிலே உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் மேலாக உயர்த்துவார். உயர்த்திடுவார் என்னை உயர்த்திடும் மலை மேல் என்னை உயர்த்திடுவார். உயர்த்திடுவார் நம்மை உயர்த்திடுவார். கண்மலை மேல் நம்மை உயர்த்திடுவார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். மறந்திடவே மாட்டார், நம்மை மறந்திடவே மாட்டார். கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா நோக்கி நம்ம பார்க்க போறோம். இந்த நல்ல வேலையில கூட நம்ம வந்து worship பண்றோம், ஏசப்பாவை மகிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த நிமிஷம் நம்ம எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்திருப்பாங்க. நான் தொடக்கம் முதல் வந்து இந்த நிமிஷம் நம்ம கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா உங்களையும் என்னையும் வந்து ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஜீவனோட இங்க நிப்பாட்டி இருக்காரு. எத்தனையோ வியாதிகள் இருக்கும், ஆனா எல்லா கஷ்டத்துல மத்தியில என்ன பண்ணியிருக்காரு, ஜீவனோட நம்மளை வந்து பாதுகாத்திருக்காரு. ஸோ அந்த தேவனை வந்து நம்ம எப்படி துதிக்கணுமாமா, நன்றி நிறைந்த இதயத்தோட துதிக்கணும். எப்படி சும்மா வந்து நம்ம அவளை போற்றுறதுனால அவர் வந்து மகிமைப்படுறதை விட நம்ம நன்றி சொன்னோம்னா வந்து ஏசப்பாக்கு என்ன இருக்கும், இன்னும் வந்து நன்றியாக தான் நம்ம வந்து துதிக்க போறோம், அவரை மகிமைப்படுத்த போறோம். நம்ம வந்து ஒரு விஷயம் கூட எல்லாம் கண்களை மூடி, ஏன்னா எங்க ஒரு மனம் இருக்கோ அங்கதான் வந்து ஏசப்பா, பைபிள்ல பாத்திருக்கீங்களா, எங்க ஒரு மனம் இருக்கோ, எங்க ஒன்று என்று பேர் நம்ம ஒரு மனத்தோட துதிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்றாரு, வாசம் பண்றாரு. நம்ம எல்லாம் நம்ம ஒரு மனதோட நம்ம துதிக்க போறோம். எல்லாருமே வந்து நம்ம இந்த டைம்ல கண்டிப்பா என்ன ஆகும், எல்லா மனசு எங்காகும், வெளியே அலைப்பாயும். எல்லாமே அந்த அலைப்பாய விடாம ஏசப்பா நோக்கி நம்ம கொஞ்ச நேரம், ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலுமே அநேகத்துல உங்களை அதிகாரியா வைப்பான்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஏசப்பா நோக்கி நம்ம வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, இப்ப ஏசப்பா இந்த நிமிஷத்தை விட நொடியோட வந்து எத்தனையோ பணக்காரங்க இந்த உலகத்துல இல்ல. கொரோனா டைம்ல எத்தனையோ பணக்காரங்க இல்லாம போனாங்க. ஆனா ஏசப்பா உங்களையும், எளிமையான உங்களையும் எண்ணி என்ன பண்ணிருக்காரு, தேர்ந்தெடுத்து இந்த நிமிஷம் இங்க நிக்க வச்சிருக்கிறதுக்காக ஏசப்பா நோக்கி நம்ம நன்றி சொல்ல போறோம். எந்த ஒரு சிந்தனையும் சிதறடிக்காம எல்லாம் கண்களை மூடி, ஏன்னா கண்களை மூடும் போதுதான் வந்து ஏசப்பா நம்ம வந்து முகமுகமா நம்ம பார்க்க போறோம். எல்லாம் நன்றி நிறைந்த இதயத்தோட எல்லாம் ஏசப்பா நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா. அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி துதிச்சுட்டே இருங்க. அமேன். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமேன். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அமேன். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அமேன். துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அமேன். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நல்ல வேலை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபன்று என்று சொன்னவரே ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீங்க ஆண்டவரே. அமேன். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அமேன். துதிக்கிறோம் தேவாதி தேவை, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
நன்றி நன்றி தகப்பனே. ஆண்டவர் இந்த அழகான ஒரு காலை வேளை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரமாக மாற்றினரே நன்றி ஆண்டவரே. உமக்காக வாழ வைத்தே நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அமேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வானிலும் பூமி உம்மை போல தேவன் ஒருவரும் இல்ல ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அமேன். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே முற்பிதாக்களின் தேவனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அமேன். துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அமேன். துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்க மத்தியில அசைவாட போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்த உள்ளத்திலையும் எங்க கண்டிருக்கீங்க தகப்பனே ஆண்டவரே. காண்பவரே எங்களை காப்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அமேன். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அமேன். துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அமேன். ஸ்தோத்திரம் ஆண்டு எல்லா ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. அமேன். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே 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 ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஆண்டவரே துதிக்கும் கணத்துக்கும் பாத்திர நீங்க மாத்திரதான் ஆண்டவரே. ஆண்டு துதிகளை மத்தியில வாசமா இருக்கிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரரே நீங்க மாத்திரதான் ஆண்டவரே. அமேன். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அமேன். துதிக்கிறோம். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். நம்ம எப்படி ஏசப்பா துதிக்கணும் தெரியுமா? இப்ப நிறைய உலகத்தாரெல்லாம் எப்படி துதிக்கிறாங்க? இப்ப ஒரு ஹீரோ பார்த்தா எப்படி துதிக்கிறாங்க? அவங்க எப்படி பண்றாங்க? அவங்கள புகழ்றாங்க, அவங்களுக்கு விசில் அடிக்கிறாங்க, உற்சாகமா பண்றாங்க இல்லையா? ஒரு ஹீரோக்கே ஒரு படம் நடிக்கிறவருக்கே அவ்வளவு மகிமை செலுத்துறோம்னா இந்த உலகத்திலே படைச்ச ஆண்டவர் நம்ம எப்படி துதிக்கணும்? நம்ம எப்படி பாத்திரமா இருக்கணும்? நம்ம எப்படின்னா உற்சாகத்தோட அவர் நாயகன், ஆராதனை நாயகனா இருக்காரு. நம்ம உற்சாகத்தோட நம்ம பாட போறோம். உற்சாகத்தோட நம்ம அவரை என்ன பண்ண போறோம்? உற்சாகமா பாடி அவரை துதிக்க போறோம். எல்லாம் சத்தமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு. என்ன ஏசப்பா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. பலனற்ற ஆவியா இல்ல, பலனுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த பலனுள்ள ஆவி எதுக்கு கொடுத்திருக்காரு? நல்லா சாப்பிடுறதுக்கு, உலகப்பரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு கொடுத்திருக்காரா? இல்ல. அதுவும் ஒரு சைடு இருக்கும். ஆனா முக்கியத்துவம் எதுக்கு? ஏசப்பா நோக்கி, பிதாவை நோக்கி நம்ம பாட போறோம். எல்லாம் ஒரு விஷயம் கூட அந்த சான்ஸாவே நம்ம நல்ல உற்சாகத்தோட நல்ல உற்சாகமா பாடுறீங்க. நல்ல ஒரு ஏசப்போட மகிமை இங்க இருக்கும். கண்டிப்பா இன்னும் நீங்க உற்சாகமா பாடுறீங்கன்னா ஏசப்பா ஒவ்வொருத்தர் மத்தியிலையும். எத்தனையோ பேர் காலையில நல்லா வந்திருப்போமா, சோகமா இருக்கும், வீட்டுல சண்டை போட்டு வந்திருப்போம், சமாதானம் இல்லாம வந்திருப்போம். ஆனா இந்த ஆராதனை முடிச்சு இந்த வேலையை நீங்க போகும்போது ஏசப்பாங்க எல்லாத்தையும் மாற்றிருப்பாரு. சமாதானத்தை எல்லாத்தையும், எல்லாம் சண்டை எல்லாத்தையும் என்ன மாத்திருப்பாரு? சமாதானமா மாத்திருப்பாரு. எல்லாம் நன்றியோட பாடலாமா? அமேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. நம்ம தான் மாந்தர்கள் போற்ற தேவன். எப்படிப்பட்ட தேவன் அவரு? மகிமையின் தேவன். முழங்கள் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கள் நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்கும் போது முழங்கள் படிட்டு ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிச்சுட்டு என்ன பண்ணணும்? மகிழ்வுடன் துதித்திடுவோம். நம்ம யாரை துதிக்க வந்திருக்கோம்? ஜீவனுள்ள தேவனை துதிக்க வந்திருக்கோம். ஜீவனுள்ள தேவனை துதிக்க வந்திருக்கோம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீவனோட பாடணும், உற்சாகத்தோட பாடணும். நம்ம ஏசப்பா சிலுவையில அரைஞ்சிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. ஆனா என்ன பண்ணாரு ஏசப்பா? 3ஆம் நாள் என்ன பண்ணிருக்காரு? உயிரோடு எழுந்திருக்காரு. ஜீவனுள்ள ஒரு சாட்சியா இருக்காரு. நம்ம இந்த ஸ்டான்ஸா நல்ல ஜீவனோடு
மகிழ்ந்து பாட போறோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவோம். முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இப்ப நெக்ஸ்ட் என்ன பாருங்க, இப்ப வந்து நம்ம ஜீவனுள்ள ஒரு ராஜனை பாட போறோம். நெக்ஸ்ட் சான்ஸ் என்னன்னா பரலோக ராஜ்யத்துல. இப்ப என்ன ஆகுது, காலம் வந்து கடைசி காலமா ஆயிருச்சு, காலம் இனி செல்லாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்காகவே இல்லாம என்ன பண்ணணும், ஏசப்போட ராஜ்யத்தை கட்ட நம்ம உழைக்கணும். என்ன பண்றாங்க பாருங்க, இந்த ஸ்டான்ஸ் எல்லாம் முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று. ஏசப்பா என்ன, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஏசப்பா 2ஆம் வருகையில வருவார்னு? எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வந்து ஏன்னா அது இது வந்து ஒரு அரைகுறையா ஏசப்பா விட்டுட்டு போயிருக்காரு. கண்டிப்பா இதை முடிச்சு வைக்க என்ன பண்ணுவாரு, மீண்டும் வந்து ஏசப்பா 2வது வருகையில வருவாரு. அதான் முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று சொல்லியிருக்காரு. ஆயத்தமாய் நம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தனும் நம்மள மட்டும் ஆயத்தப்படுத்தக்கூடாது, நம்ம சரீரத்தை ஆயத்தப்படுத்துறது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ணணும், நீங்க மட்டும் பரலோக ராஜ்யம் போனா போதுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டாம், சொந்தக்காரங்களா வர வேண்டாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயத்தப்படுத்துறது என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆயத்தப்படுத்தி செகண்ட் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம அருகில் இருக்கிற எல்லாத்துக்கிட்ட வந்து ஏசப்பா நீ காலம் செல்லாது, நம்மளோட கூச்சத்தை வெக்கத்தை எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணணும், ஏசப்பா பத்தி கொஞ்சமாச்சும் நம்ம கடமை என்ன, ஏசப்பா பத்தி சொல்றது நம்ம கடமை. என்ன பண்ணிருக்காரு, ஏசப்பா வந்து சகலத்திலையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க, எல்லாத்துலயுமே வந்து நீங்க சாட்சிகளா இருப்பீங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சீஷர்களா மாத்த சொல்லியிருக்காரு. நம்ம சாதாரண மனுஷங்களால அழைக்கப்பட்ட நம்ம இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாரு, ஏசப்பா எத்தனையோ பேர் அழைச்சிருக்கலாம், ஏன் உங்களையும் என்ன இங்க அழைச்சிருக்காரு, நம்ம சாதாரண ஆளுங்களை ஏசப்பா நம்மள முன்கூட்டியே தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, நம்மள வந்து அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஏத்தமா என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த முடிவுல ராஜ்யம் வர்றதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்திக்கணும். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதிக்கின்றோம், எல்லாம் கரங்களை உயர்த்தி பாடலாமா, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். எல்லா
கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென். எல்லாம் ஸ்தோத்திரம். சும்மா இருக்காதீங்கன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. வாய்களை விரிவா திறங்க, அவரோட ஆவி அதுல ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் இந்த நிமிஷம் நம்ம ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம வந்து பெற்றுக்கொண்டுதான் போறோம். சும்மா போகாம எல்லாம் கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா வீட்டு கஷ்டங்கள், எல்லா கவலைகள் எல்லாத்தையும் நீங்க ஓரம் எடுத்து வச்சிருங்க. நீங்க வந்து ஏசப்போட வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, அவரோட ராஜ்யத்துல வந்திருக்கிறீங்க. ஏசப்போ நோக்கி நம்ம பார்க்க போறோம். கவலைகள் எல்லாம் மறந்து அவரை துதிக்கிற ஒரே நோக்கமா நம்ம வச்சு நம்ம துதிக்க போறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க துதிக்கல மத்தியில வாசமா இருக்கிற தேவனே ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க வந்ததற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி ஏசப்பா நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மகிமை உமக்கே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. 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 சத்தமா ஒட்டை விசில் கடைசி சொல்ல போறோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம். நல்ல வேலை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம், நீங்க எங்க மத்தியில வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்தை நீங்க ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கீங்க தகப்பனே. எங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஒரு முகாந்திரம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை எங்க மேல வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க பாடுற யாவரும் ஆண்டவர் சந்தோஷம் பெற்றுக்கொள்வாங்க என்று சொன்னேரே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க எல்லாரும் மத்தியில ஆண்டவரே, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷம் ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மத்தியில ஆண்டவரே சந்தோஷம் வரும்படியா ஜெபிக்கிறோம். உங்க கிருபை வரும்படியா ஜெபிக்கிறோம். உங்க மகிமை உங்க வீடுகளை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வந்த வண்ணமா போகாதபடி ஆண்டவரே நல்ல ஒரு மன்னாவை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தரும் கூட நீங்க இருங்க விசேஷமா ஆண்டவர். இந்த வேலையில கூட நீங்க எங்க கூட இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் மீதான எல்லா நேரங்களையும் எல்லா ஆண்டவரே சாட்சி பகுதிகள் ஆண்டவரே, காணிக்க பகுதிகள் ஆண்டவர், வேத தியான பகுதிகள் எல்லாத்துக்கும் கூட நீங்க இருக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. நீங்களே பொறுப்படுத்த வழிநடத்துங்க எங்களை. நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி. மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன்.
ஆமென். காணிக்கை ஏசப்பா இது உங்களுக்காக படைக்கிற காணிக்கை ஏசப்பா. இந்த காணிக்கையை படைக்கும் போது கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. மேலும் மேலும் இந்த காணிக்கை பெருகி கொண்டே இருக்கணும் ஏசப்பா. இது யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காகவும் உங்க ராஜ்யம் கட்ட போறதுக்காகவே இந்த காணிக்கை படைக்கணும் ஏசப்பா. நன்றி. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. பிரச்சனை பிரகாரம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை விளங்காது. பிரச்சனை பிரகாரம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், நீனல் என் தஞ்சம் கொண்டேன். சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், நின்னல் என் நெஞ்சம் கொண்டேன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என் தேவனை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தங்கிடும் உள்ளங்கை அழகு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதம் நின்னாலும் அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதம் நின்னாலும் பிள்ளை எல்லாம் விட்டு கொடுக்காத தேவனுக்கு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என் இயேசுவை முழு மனதோடு ஆராதிடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது அவர் சொல்லும் கணக்கு. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது அவர் சொல்லும் கணக்கு. ஊரென சொன்னாலும் பாரதம் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உனக்கு. அட ஊரென சொன்னாலும் பாரதம் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உனக்கு. விட்டு கொடுக்காத பேருக்கு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். சொல்லிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில இந்த சமூகத்துல படைத்த ஆண்டவரே ஒவ்வொரு கரங்களை கத்தின ஆசீர்வாதங்களை தன் நபர்களை குடும்பங்களை கர்த்தரை ஆசீர்வதித்து ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டுமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தரை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்கள் கொடுத்ததை ஆண்டவரே கர்த்தரை திரும்ப தரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இன்னும் அவருடைய கரங்களை திடப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்னும் இந்த காரியங்களை கர்த்தர் வர்த்திக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா காரியங்களில
உடைய நாம மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கரங்களுக்குள்ளாக கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எங்களுக்கு ரட்சகர் ஜெபிக்கிறோம். ஓகே, உண்மையிலேயே வெளியே நீங்க உள்ள இல்லை, அதான் நம்ம ஹல்லேலூயா சொல்றாங்க. உள்ள இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, உள்ள இருக்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வந்து நல்லது போச்சு. பக்கத்து ஊருக்கு கருத்தை கொடுங்க. யாரும் வரல பாருங்க. அப்படியே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்று தேவநாமத்தை நம்முடைய வெள்ளம் திருச்சபையில் இணைந்து மகிமைப்படுத்தும்படியாக என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் என் குடும்பத்தை அந்த சாமுவேல் ஊர்கொடியிலிருந்து வந்திருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை சார்ந்த செய்யார் பட்டணத்திலிருந்து மேத்யூ மோகன் அவர்கள் வந்திருக்காங்க. கரங்கள் தட்டி தேவநாம மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அவரும் அழகாக பாடலை பாடுவார், ஆராதிப்பார், சண்டே கிளாஸும் நடத்துவார். இன்னைக்கு ஊர்கொடி பாசோடு இணைந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்று நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழ்நாட்டு பாரம்பரியம் எது என்னன்னாக்கா, ஒரு காலத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, மீட்டிங்கெல்லாம் துண்டு போடாதீங்க அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நிறைய சர்ச்சில் துண்டு போட விட மாட்டாங்க. ஏன்னாக்கா போடணும். கடைசி நம்ம வெள்ளிக்கிழமை எத்தனாவது இது கொண்டாடணும்? 79வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடணும். ஆமென். அப்போ 79 ஆண்டுகள் முன்பதாக நமக்கு மேலே துண்டு போடக்கூடாது. என்னது? மேல் ஜாதிக்காரர் கீழ் ஜாதிக்காரர் வரும்போது துண்டு என்ன பண்ண எடுத்து இடுப்பில் கட்டணும். சட்டை போட நம்மளுக்கு அனுமதிக்கலை. ஆமென், ஹல்லேலூயா. செருப்பு போட அனுமதிக்கலை. ஹல்லேலூயா. ஆகவே அது நினைவுபடுத்தும்படி ஒரு காலமும் யாரும் மறந்து போகக்கூடாது. எந்த துண்டு மேல் ஆதிக்கத்துக்காரர் வரும்போது இடுப்புல கட்டணுமோ அந்த துண்டு யார் வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு உயர்த்தினார், இந்த சமுதாயம் எங்களுக்கு பூர்ண விடுதலை தந்திருக்கு நினைவுபடுத்தும்படியாக அதை தொடர்ந்து நம்ம கலாச்சாரத்தை நம்ம என்ன பண்றோம்? கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய அக்கா மகள் மோனிஷா அவர்கள் அருமையாக பாடலை பாடி நம்மளோடு இணைந்த தேவநாமத்தை மகிமைப்படுத்தாங்க. உற்சாகம் கரல் தட்டி மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு அவங்க உடம்பு முடியல, இருந்தாலும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் சத்துவத்தை சக்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரும்போது தனியாக வந்தாங்க. இன்னைக்கு தன்னுடைய கணவரோடு என்ன பண்ணாங்க? மனவாட்டியா மனவாளனாக என்ன பண்ணாங்க? வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மோனிஷா அவர்களை கரங்க தட்டி ஒவ்வொருத்தராக சோதரம் 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 வாங்க பாசையா வாங்க. உற்சாகமா காரணம் பேண்ட் அடிக்கிறவங்க கொட்டடிக்கிறது எங்க போயிட்டாங்க? சோதரம் 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 சோதரம். மோனிஷா சௌரி அவர்களே வாங்க, வாங்க. ரமணி அவர்கள் வந்து கனம் போட்டுவார்கள். வாங்க. அடுத்தபடியாக நம்ம அழைப்பை ஏற்று ஊர்கொடி பாஸ்டர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. கரங்கள் தட்டி பாஸ்டர் சாமுவேல் அவர்களை வரவேற்போமாக.
எங்கள் குடும்பத்தின் சார்பாக, ஊழியத்தின் சார்பாக, கிராமத்தின் சார்பாக என்னுடைய சகோதரர் இனத்தவர்கள் கனப்படுத்துவார். சகோதரர் ஆலின்வானுக்கு ஒரு கத்தர் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். கத்திரி நாமம் கரகம் தட்டி அப்படியா. இந்த குழந்தை உடல் கொஞ்சம் குறைவினால வேலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பட்டிருக்கிறாங்க. நேற்று நாங்கள் 1:30 மணிக்கு தான் வந்தோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. இந்த 99% ஹாஸ்பிட்டலில் பிடிக்கிறது. என்னது 99% வந்திருக்காங்க. அக்காவுடைய கணவர் வந்திருக்கிறாங்க, தம்பி வந்திருக்கிறாங்க, தம்பியுடைய மனைவி வந்திருக்கிறாங்க, பிள்ளைகளோட வந்து அதோட ஆரணி புத்தூரில் என் தங்கச்சியை கொடுத்துருக்கிறேன் எலிசபெத் இருக்கிற அன்னபூர்ணி அவர்களும் குடும்பத்தோடு தன் கணவரோடு பிள்ளைகளோட வந்திருக்க. கொஞ்சம் வந்து தந்தனி குடும்பம் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சல்லாமேரி எதனி அம்மா வாங்க, சிவராமன் அறிமுகப்படுத்த சர்ச்சில் லேண்டு வாங்கணும் இல்லையா, பத்திரம் வாங்குறதுக்கும் மற்ற உண்டான எல்லா செலவுக்கு உண்டான ரூபாய் 80,000 ரூபாய் ஏடிஎம் கார்டு குத்த அமைச்சுட்டாங்க. அல்லேலூயா. தண்ணி தான் நம்ம மிகப்படுத்துவோம். அடுத்தபடிக்கு எலிசபெத் பெஞ்சமின் தங்கச்சி குடும்பத்தார் முன்னேறுவாங்க. என்னுடைய தங்கச்சி எலிசபெத் என்கிற அன்னபூர்ணி அவங்க, அவருடைய கணவர் பெஞ்சமின், எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அவங்க, மூத்தவன் இளையவன். இவங்களுக்கு அடுத்து எப்போதான் தெரியல நம்மளுக்கு கத்தல் சோத்திரம். அல்லேலூயா. நம்ம இந்த பகுதி ஊழிய ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஆக போகுது. நம்ம எப்போ ஊழிய ஆரம்பிச்சோமோ அப்போலிருந்து நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் முதல் பங்காக என்னுடைய தங்கச்சி குடும்பத்திலிருந்து நம்மளுக்கு உதவி வந்து சேரும். அல்லேலூயா. சோத்திரம். ஒவ்வொரு மீட்டிங்கும் உதவி செய்வாங்க. அதுல சபை கட்டுமான பணிக்காக சொன்னது போல ரூபாய் 10,000 தனியாக கொடுத்த கரகம் தண்ணி தேவை மைண்ட் எப்போ நம்மளுக்கு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக மோனிஷா வாங்க, குடும்பத்தோடு வாங்க. மாப்பிள்ளை எங்க சேர்த்து மாப்பிள்ளை நீங்க தொடர்ந்து நீங்கள் ஜெபித்தீங்களே, இவ்வளவுதான் அந்த மாப்பிள்ளை. நம்ம இந்த லேண்டு வாங்குறதுக்கு என்னுடைய அக்கா குடும்பம் மிகவும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதாவது எங்கள் வீட்டில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, முதல் பங்கு எங்கள் குடும்பம், அதாவது என்னுடைய அம்மா அப்பா, அதாவது என்னுடைய அக்கா வீட்டுக்காரு, என் தாய் மாமன், இவங்களோட பங்கு முதல் பங்காக இருக்கும். எதாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆனால் முதல் முறையாக எங்கள் தம்பி குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு நான் சொல்லுவேன், இது குழந்தை பிறந்ததுன்னு சொல்லலை, குழந்தைக்கு உடம்பு முடியாமல் இருக்குதுன்னு சொல்லலை. ஒரு தெரிஞ்சதாக்கா முதல்ல கை அங்கே தான் நீட்டு இருப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து திருமண நாட்கள் கூட ஏப்ரல் மாதம் முடிந்தது. ஊழியர் விஷயங்கள் நம்ம ஒரு சில காரியங்களும் பேசணும்.
ஒரு சில நல்ல ஆலோசனைகள் பாஸ்டர் நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேசி ஊழியத்துக்கு வச்சு வந்து 3 நாளாவது சரி என்ன உட்காந்து கூட என்னால் பேச முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால இந்த நாளில் இவர்களை கரங்கள் தட்டி துபாய் சேர்க்கு பைஜாமா போட்டு வரவங்க பார்த்தா பைஜாமா காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அக்கா மகன் இவர் பெரியவர் சின்னவங்க தொடர்ந்து அவங்களுடைய ஊழியத்துக்காகவும் வேலைக்காகவும் திருமணத்துக்காக நீங்கள் ஜெபித்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த முறை வரும்போது குழந்தையோட குழந்தையோடு வரணும். அடுத்து ஹல்லேலூயா. அதுக்கு முன்புதான் நம்ம சர்ச்சு டெடிகேஷன் கூட முடிஞ்சுட்டோம் நினைக்கிறேன். ஒரு சர்ச்சை டெடிகேஷன் வருவாங்க. குழந்தையோட குடும்பத்தோடு கூட வருகின்ற இந்த வெள்ள கிராமத்தை நாங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்கள் வேண்டி வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக உங்களுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். ஆமென். இந்த ஊழியம் ஆரம்பித்து 3 ஆண்டுகள் நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு தூராக இருக்கிறவங்க நீங்கள் அத்தனை பேருமே நமக்கு நாம கரங்கள் தனியாக வாங்கி கொடுத்துருவோம். அரிசி என்னாச்சு கொடுத்துருக்கீங்க கை தட்டுறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வந்த சிறப்பு விருதுனா என் குடும்பத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பச்சிலம் குழந்தைக்காக நீங்கள் 3வது நாள் குழந்தை பிறந்து 3வது நாள் 10 பிறந்ததம்மா. இது 15ஆம் தேதி 10 குழந்தை பிறந்தது. இது 3வது நாளாக தாயும் பிரிந்து இருக்கிறார்கள். நான் ஒருபோது அந்த குழந்தை முகத்தை பார்த்தேன் 15ஆம் தேதி. அதுதான் பார்க்க முடியல சொல்கிறோம். ஆனால் 15ஆம் தேதி நைட்டு பாஸ்டம்மா முழுக்க இரவு முழுவதும் தன் மடியில் வைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. அவங்க பாக்கியவதியாக இருக்கிறாங்க. கத்தவங்க கூட பார்க்க முடியல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தை பக்கத்து கொள்ளுங்க. கெனத் அவர்களை கரங்கள் தட்டி தேவனை மகிமைக்காக வரவேற்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சவுண்ட் பத்தலையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்ஸ்ல கேக்குதா? ஓகே. சோ நீங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. இல்ல நானும் அமைதியாயிருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆமென் மட்டும் தான் வருது. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். சோ நீங்க எனக்கு ஸோ ஆண்டவர் என்ன வந்து 400 கிலோமீட்டர் நான் பத்திரமா கூட்டு வந்தாரு. நன்றிக்கு ரொம்ப நன்றி. நல்ல குடும்பமாக கொண்டு வந்து டேவிட் மாமாவும் எஸ்ராக்காவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. எங்களை ஒரு நல்ல குடும்பமாக அன்யோன்யமாக கூட்டு வந்து பத்திரமா பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சர்ச்சில் ஒரு உறுப்பினராக இருக்கணும்னா ரொம்ப நன்றி. அதுவும் எப்படி இந்த 25 கிலோமீட்டர் எப்படி வராங்கன்னு தெரியல எனக்கு. நான் வரதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. உங்களை பார்க்க வாரம் அவ்வளோ சந்தோஷமாக வராங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம சின்ன ப்ரேயர் பண்ணிடுவோமா? முன்னாடி வாங்க. ஏன்னா வாங்க. எங்களுக்காக அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். சத்தமா சொல்லுங்க. எண்ணுக்கடங்கா
இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ நம்மளை பாதுகாத்து நம்மளை காத்துற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களோட எஸ்தரக்காவை டேவிட் கையில் ஒப்படைக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஒரு விசை. அப்போ ஃபாதர், we commit this wonderful time in your hand, Lord. Even though lots of troubles, lots of things happen in our life, you are let your blessings be upon them, Lord. அப்பா, நீங்க வரத்திலும் போக்கிலும் பாதுகாத்து எப்போதும் கூட கைகளை பிடிங்கப்பா. நீர் அவங்களை பிடித்து வழிநடத்துவதற்காக நிச்சயாண்டவரே. வருங்காலங்களிலும் ஆண்டவரே நீரே அவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையிடும் வேலை ஆசீர்வதித்தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே புதுசாக வாங்கியிருந்த இடத்துல கூட ஆண்டவரே உங்களுடைய ஆலயம் கட்டப்பட நீரே கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவையை சந்திங்க ஆண்டவரே. கைகள் நிரம்பி வழியை ஆசீர்வதித்தாருங்க ஆண்டவரே. பரலோக ஆசீர்வாதம் எனக்கு போதும்ப்பா. பூமியில் எந்த ஆசீர்வாதம் வேண்டாம். உம்மால் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எங்கள் மூலம் வந்த ஆண்டவரே எங்கள் மேல் அது பொழிந்தல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Father, let your independent blessing be come upon us, Lord. Thank you, Father. In the name of Jesus' mighty name I pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thanks, God. தமிழ்ல ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. தமிழ் கொஞ்சம் கஷ்டம்தான். யாரும் நேரத்தை பார்க்கக்கூடாது இன்னைக்கு. ஏன்னா கருத்தருக்கு நம்ம கொடுக்குற நேரத்தை 6 நாள் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்கும்ல. இந்த 7வது நாள் அவருக்கு ஒரு ½ அன் ஹவர் சேர்த்து கொடுத்தா ஆயிடுவோமா? இந்த குறைஞ்சி போயிடுவோமா? இப்போ என்ன பண்ணுவோம்? வீட்டில் போய் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? சாப்பிட்டு தூங்க போகிறோம், அவ்வளோதான். இந்த ஒரு நாள் இங்கே அவர் கணக்கு பார்க்காம கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இங்கே எல்லாம் நம்ம ஆண்டவர் எதுக்கு கொடுத்துக்கிறோம் சொல்லுங்கள்? அவர் நம்ம என்ன கேட்குறோம்? எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்போம் யாராவது? நம்ம பிரச்சனைகளை என்னென்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டோம் ஏசப்பா கிட்ட. நம்ம பிரச்சனை கொடுங்கன்னு கேட்போமா? இல்ல, ஏசப்பா கிட்ட ஆசீர்வாதம் மட்டும். யாருக்குமே பிரச்சனை வேண்டாம்ல. யாருக்காச்சும் பிரச்சனை வேணுமா? எல்லாம் வேணும். அமைதியாக பார்த்தா மௌனம் சம்மதமா இருக்கிற மாதிரி வேணுமா? வேண்டாம். என்ன வேணும் நம்மளுக்கு? உங்களுக்கு ப்ராப்ளம்? யாருக்குமே ப்ராப்ளம் வேண்டாம்ல. இதுவுமே இப்ப ப்ராப்ளம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம யாருமே எனக்கு உடம்பு சரியில்லாம போகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்க வேணாம், நான் வசதி வாய்ப்பா வாழ பண்ண யாராவது நினைப்போமா? எவ்ரிபடி வாண்ட் லேண்ட், ப்ராப்பர்ட்டி, வெல்த், ரைட்? எல்லாத்துக்கும் நிலம், காசு, பணம், வீடு வேணும்னு நினைப்போம்ல. உலகத்துல இருக்கிற எல்லாரோட ஆசையும் அதுதான். எப்பதான் நம்ம வெளியே we want to look good. நம்ம என்ன பண்ணணும்? அலங்காரமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம even God want that. ஏசப்பா என்ன பண்றோம்? ஏசப்பா என்ன நினைக்கிறாரு? நம்ம என்ன பண்ற? ஆலயத்துக்கு எப்படி வரணுமா? அலங்கரிச்சுட்டு அழகா ஏசப்பா தொழுதுக்குள்ள வரணும்னு நினைப்பாரு. ஏசப்பாவும் அதான் நினைப்பாரு. You all look good. எல்லாருமே பார்க்க அழகா இருக்கீங்க. Everyone looks good. எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஏசப்பாவோட பிரசன்னம் அவங்க முகத்துல இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்கிறதுக்கு. Hallelujah. Hallelujah. I trained in Malaysia and Singapore my Bible college. அவர் மலேசியா அப்புறம் சிங்கப்பூர்ல தான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்காரு. I did my theological in Delhi. அவர் டெல்லியிலேயே படிச்சிருக்காரு. I did my theological அப்படின ஒரு படிப்பு. So it's a Bible study. பைபிள் படிப்பு. So I did it in Delhi. டெல்லியில படிச்சிருக்காரு. So in 2016 2016ல I left my Tirupur city. திருப்பூர்ல இருந்து வெளியே போயிட்டாரு. I grew up in Tirupur city. அவர் வளர்ந்ததெல்லாம் திருப்பூர்ல தான். ஆனா 2016ல அங்க இருந்து வெளியே போயிட்டாரு. So I lack in Tamil little bit. அவருக்கு தமிழ் பேச எல்லாம் தெரியும். பட் பைபிள் எல்லாம் ஃபுல்லா இங்கிலீஷ்லயே படிச்சதனால அந்த அளவுக்குமா தமிழ்ல விளக்க சொல்ல தெரியாது. Actually I speak English always in home wherever I go. அவர் அதிலே படிச்சதனால அவருக்கு அவ்வளவா இதாகாது. In my home my sister, my dad, everybody speak English. ஏன்னா இவங்க எல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல ஊழியம் செய்யறதுனால தமிழ் அவ்வளவு வரமா எங்க ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் படிச்சதனால my mom and dad,
they are as a missionary, they are working in West Bengal. வெஸ்ட் பெங்கால்ல அங்கிள் ஆண்டியோட மாமனார் மாமியார் வந்து வெஸ்ட் பெங்கால்ல மிஷனரி ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. Each and every one blessings, right? எல்லாருக்குமே blessings வேணும்ல. I want blessings. எனக்குமே blessings வேணும். Hallelujah. I can say one thing, I am blessed already. நான் சொல்லுவேன், நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு நான் சொல்லுவேன். I can 100% say. நான் வந்து 100% சொல்லுவேன் நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவள். Because past 27 years, கடந்த 27 வருஷமா I didn't miss in hospital. அவர் ஹாஸ்பிடலுக்கே போனது இல்லையாமா. Seriously, I didn't go and lie down bed. அவர் வந்து ஹாஸ்பிடல் போய் பெட்ல படுத்ததே இல்லையாமா. Not even single injection. இன்ஜெக்ஷன் ஊசி கூட போட்டது இல்லையாமா. Because I am blessed. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Lot of people can ask, நீங்க எல்லாத்தையும் கேட்டு பார்க்கலாம். how was it? Nothing can break. உங்களோட உடம்புல இருக்கிற ஒரு எலும்பு கூட உடைக்க முடியாது. யாராலையும் தொட முடியாது, உடைக்கவும் முடியாது. Once I fell down from the staircase. மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க ஒரு டைம். And the doctor told your bone got cracked. என்ன பண்ணாங்க, மாடிப்படியில இருந்து கீழே உருண்டு விழுந்ததுனால உங்க எலும்பு வந்து இடத்துல உடைஞ்சிருக்கு. And they did all the things which they tied on my hand. அந்த கட்டெல்லாம் போடுவாங்கல்ல, எல்லாமே போட்டுருக்காங்க. But second day I removed it. ரெண்டாவது நாள் அவரே அது பிரிச்சுட்டாராமா. Because I felt good. அவருக்கு அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வலி தெரியல, சரியானதால என்ன பண்ணாரு, ஃபுல்லா பிரிச்சு எடுத்தாரு. And after 15 days I went and met the doctor. 15 நாள் கழிச்சு மறுபடியும் போயிருக்காங்க. And I showed my hand. அவர் போய் காமிச்சிருக்காரு அவர் கைய. Hey, how was it possible? இது எப்படி சாத்தியமாகும்? நான் வந்து உங்களுக்கு கட்டு போட சொன்னேன், ஏன் பிரிச்சீங்க அப்படின்னு. There is not even a mark on your elbow. அந்த இடத்துல வந்து அடையாளமே இல்லாம குணமா இருக்காமா. I told him. அவர் சொல்லுறாரு டாக்டர்ட்ட. That's because of my God. யாரால? என்னோட ஏசப்பாவால தான் அது முடிஞ்சிச்சு. That's because of my God. எங்க அப்பாவால, என்னோட ஏசப்பாவால முடிஞ்சிச்சு. Not because of my God. Not because of my கடவுள். So he asked me, who is your God? அவர் போய் டாக்டர் கிட்ட போய் காட்டியிருக்காங்க, காயம் எதுவுமே இல்லையே, எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சுங்கிறப்ப எல்லாருமே எதனால, என்னோட கடவுளால தான் முடிஞ்சுச்சு. கடவுள் சொல்றீங்களே, கடவுள் சொன்னா மத்தவங்களுக்கு புரியுமா? கடவுள் சொல்றீங்களே, யார் அந்த கடவுள் அப்படி அந்த டாக்டர் கேட்டிருக்காரு இவர்கிட்ட. So I said, Jesus Christ. என்ன சொல்லுவோம் நம்ம? ஏசப்பா. Then he said, yeah, even I had a lot of Bibles. நிறைய அவர் என்னப்பா, நானும் உங்க கடவுளை பத்தி கேள்விப்பட்டிருக்கப்பா, நிறைய பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்திருக்கேன்ப்பா. Then he started saying his stories. அப்புறம் என்ன பண்ணுவாரு, மத்த உலகப்புற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டோரிய ஏசப்பா அறிஞ்சிருக்கீங்களா, உங்ககிட்ட நான் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. Then he said, I grew up in convent school. அவர் என்ன பண்ண, கான்வென்ட்ல படிச்சாரு, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சான் அவர், டாக்டர் சொல்றாரு. Then he became my good friend. நல்ல ஒரு ஃப்ரெண்டாவே மாறிட்டாரு. Then he started supporting us. அப்புறம் என்ன பண்ணாரு, இப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரியுது நம்மளுக்கு, He started supporting me. அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Right now he is in States, America. அப்பா அமெரிக்கால இருக்காரு. He do a lot of good things for me. நிறைய நல்ல விஷயங்கள் ஊழியத்துக்காக பண்றாரு. Hallelujah. Hallelujah. And I want to do the same things to the church. I want to do the same thing to the church. அதே மாதிரி சர்ச், இந்த சர்ச்சுக்கு அவரை பண்ணணும், அதே அவரே வந்து நம்ம சர்ச்சுக்கு நல்லது பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற இந்த மக்களை ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சர்ச்ல, அந்த ஒரு பெரிய சர்ச்ல நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு, ஹalleluya, ஹalleluya, ஸ்டேஜ் போடணுமா வேணாமா? போட்டு நல்லா ஒரு டைல்ஸ போட்டு குளுகுளு உட்கார்ந்து ஆராதிக்க போறோம். ஹalleluya. இன்னும் சந்தோஷமா, ஹalleluya, இன்னும் ஆண்டவர் சத்தமா முழு மனசோட ஆராதிக்க போறோம். ஆமென். ஆமென். லெட்ஸ் ஓபன். அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவர் உங்களுக்கு செவிப்படாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எது மறைக்குது? உங்கள் அக்கிரமங்கள். What? The past, what you have did. நம்ம கடந்த காலத்துல பண்ணது எல்லாமே. There is some principles in the Bible. நம்ம பைபிள்ல பத்தி நிறைய கட்டளைகள் இருக்கு, நிறைய ஒரு மகத்துவங்கள் இருக்கு. Even the Abraham here. Abraham
சொல்லும்போது God told him கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, he was thirsty அவர் என்ன பண்ணாரு, மோசே ரொம்ப தாகமா and இருந்திருக்காரு. the people were thirsty. ஏன்னா ஜனங்களும் ரொம்ப தாகமா இருந்திருந்தாங்க. So he just told him, அவர் என்ன சொன்னாருன்னா, speak to the rock. கல்லுக்கு போய் கல்லிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. But what he did? அவர் என்ன பண்ணாரு மோசே? He struck it. He bit it. அடிச்சாரு கோலால அடிச்சாரு. So he got convinced. God got convinced. கடவுள் என்ன பண்ணாரு, திருப்தி ஆயிட்டாரு, கன்வின்ஸ் ஆயிட்டாரு. He got convinced the wrong way, not in the good way. He got convinced the wrong way, not in the good way. ஆண்டவருக்கு என்னாச்சுன்னா அவர் வந்து சந்தோஷமா இல்ல. இப்ப என்ன பண்ணாரு, ஓகே மோசே என்ன பண்ணாரு, ஏசப்பா என்ன பண்ணாரு, கல்லுகிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு, கோலால அடிச்சாரு. அது வந்து ஏசப்பாக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? இல்ல. அது வந்து என்ன ஆகுது, அவருக்கு வந்து ஒரு கோபத்தை, இன்னும் அவர் மேல என்ன ஆகுது, கோபத்தை மூட்டுற ஒரு செயலா இருந்துச்சு. So he just told him to do what it is, but he did it the wrong way. அவர் என்ன சொன்னாரு, இப்ப ஸ்கூல் பசங்க எல்லாம் ஒன்னு சொல்ல சொன்னா அது செய்வாங்களா? அதுக்கு மாறா செய்வாங்க. அதே மாதிரி என்ன பண்ண, கடவுள் வந்து என்ன சொன்னாரோ அதை செய்யாம அதுக்கு மாறா செஞ்சதுனால என்ன ஆச்சு, கடவுளுக்கு ஏசப்பாக்கு கோபம் வந்துருச்சு. So even though he is a God, அவர் கடவுளாவே இருந்தாலுமே, even though he is a father, அவர் ஒரு அப்பாவாவே இருந்தாலுமே, but he got threatened, he got mad. என்னாச்சு, அப்பா என்ன கோபப்படாம இருப்பாரா? கடவுளா இருந்தாலுமே, ஏசப்பாவை சார்ந்த குணம் உள்ளவரா இருந்தாலுமே என்ன ஆகுது, சொன்னது செய்யாதோட என்ன ஆகுது, அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. That's why he couldn't able to see the place which ran the milk and honey. அதனால என்னாச்சு, கோபத்தினால பாலும் தேனும் ஓட்ட அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளாம போயிருச்சு மோசே. He couldn't able to see. அந்த மோசே என்னாச்சு, கடைசி வரை போனாரா? இல்ல, போக முடியல அவரால. So and the Bible says, பைபிள் வேதாகமத்துல என்ன சொல்றாங்கன்னா, so if you want, the Lord wants to hear your sound, கர்த்தர் உங்களோட சத்தத்தை கேட்கணும்னா, உங்களோட பிரேயர்ஸை கேட்கணும்னா, you have to listen to him first. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கர்த்தர் நீங்க அவரோட சத்தத்தை கேட்கணும். உங்க சத்தத்தை, பிரேயரை, உங்களோட நிலைமை அவரை புரிஞ்சுக்கணும்னா அவரோட சத்தத்தையும் அவர் என்ன வாக்கு சொல்றாரோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? What's the way? என்ன எந்த வழியில நம்ம ஏசப்பா கூட பேசுவோம்? யாருக்காச்சும் தெரியுமா? I'll tell you. Who's that Bible? படிக்கிறதுனால. So Bible is the only way to reach God. ஆமா, ஏசப்பாக்கு வந்து பிரேயர் மூலமாவதை விட வேதாகமத்தை படிக்கும் மூலமா தான் என்ன பண்ணுவோம், ஏசப்பாவை ரீச் பண்ண முடியும். If you want to know about someone, இப்போ யாராச்சும் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா, if you want to know about me, இப்போ என்ன பத்தி உங்களுக்கு தெரியணும்னா, you have to talk with me. நீங்க என்ன பண்ணணும், என்கிட்ட பேசினா தான் நான் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும், என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு. So in some case you can't talk with the person who is dead. போய் யாரதான் கிட்ட போய் பேச முடியுமா? I'll just tell you another thing. இன்னொன்னு சொல்றாரு. So there is some person like Mahatma Gandhi, Nehru, or someone who is the worldly person dead. இப்ப நம்ம மகாத்மா காந்தி, நேரு, இறந்து போனவங்களா இருப்பாங்களா, அவங்கள எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். So how you know? எப்படி அவங்க பத்தி உங்களுக்கு தெரியும்? Some book is written about them. புக் படிச்சிருப்பீங்க, எங்கேயாச்சும் கேட்டிருப்பீங்க. புக் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், சின்ன வயசுல அவங்கள பத்தி படிச்சதுனால தான் மகாத்மா காந்தி, நேரு பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். So you will read about them. நம்ம என்ன பண்றோம், படிச்சிருக்கோம் அவங்கள பத்தி. Said know about character. அதனால தான் படிச்சதுனால என்ன பண்றோம், அவங்க கேரக்டர் பத்தி தெரியும், அவங்களோட குணாதிசயங்களை பத்தி நமக்கு தெரியுது. So that's like that. அதே மாதிரி தான் in the Bible, வேதாகமத்துல Jesus Christ, ஏசப்பா, மோசே and lot of people are there. நிறைய மூப்பர்கள் இருந்திருக்காங்க பைபிள்ல. So you have to read. என்ன பண்ணணும், நம்ம அவங்கள பத்தி தெரியணும்னா நிறைய பைபிள் படிக்கணும், வேதாகமத்தை படிக்கணும். And if you want to know about Jesus, இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா you have to read about him. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி Then நம்ம only you படிக்கணும். know him. அப்பதான் உங்களுக்கு அவரை பத்தி தெரியும். So then you will know what he is doing, அவர் என்னென்ன பண்ணாரு, what he did, அவர் என்ன பண்ணாரு, okay, what he is supposed to do, என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாரு, okay, what all the miracles he did, என்னென்ன அதிசயங்கள் பண்ணாரு, அற்புதங்கள் பண்ணாரு. so for all that what we have to do, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? let's read Matthew 6:6. மத்தேயு 6:6 எடுத்துக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். Amen. Matthew 7:7 இங்கே நோட்டங்க வாசிங்க. மத்தேயு 7:7 வாசிங்க. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். Amen.
கேட்டாதான். So even the small child, நம்ம ஒரு சின்ன குழந்தை கூட he will shout அவங்க கத்துவாங்க. for what? எதுக்காக கத்துறாங்க குழந்தைங்க எல்லாம்? For the milk. பாலுக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ கத்துவாங்க. சாப்பாட்டுக்காக கத்துவாங்க. Sometimes they will be shouting for some things. அடம்பிடிக்கிறதுக்காக வேற எதுக்காக கூட அவங்க கத்திட்டு இருப்பாங்கல்ல. பாலுக்காகவும் சாப்பாட்டுக்காக மட்டும் கத்துறாங்கல்ல. They will shout so eagerly. சும்மா கத்துவாங்கல்ல. வீட்ல குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒண்ணுக்காக கத்திட்டே இருப்பாங்க. That time they want something like some toys. ஏச்சு பொம்மைங்க அந்த மாதிரி ஏச்சு நம்ம எடுத்து கையில So if கொடுப்போம். you give them, நம்ம கையில கொடுத்தா என்ன ஆயிடுவாங்க? they will be silent. அமைதியா ஆயிடுவாங்க. So they will shouting for something they want. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக கத்துறாங்க. அந்த தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சோம் என்ன ஆகுறாங்க? அது அவங்க வந்து அப்படியே அமைதியாயிடும். குழந்தைங்க எல்லாரும் அப்படிதானே, பெரியவங்க எல்லாமே ஒரு தேவைக்காக நம்ம கேட்கும்போது அது கிடைச்சோன்னு என்ன பண்ணிடுறாங்க? எல்லாம் அமைதியாயிடுறாங்க. So let's speak about Abraham. ஆபிரகாம், நம்ம முப்பினரோட ஆபிரகாம் பத்தி So he பார்க்கலாம். was shouting towards God அவர் என்ன பண்றாரு? கடவுள்கிட்ட கத்தி பேசுறாரு. for the blessings. என்ன பண்றாரு? ஆசீர்வாதம் கொடுங்கன்னு என்ன பண்றாரு? மன்றாடுறாரு. ஏசப்பா கிட்ட மன்றாடுறாரு. God told him, ஏசப்பா என்ன சொன்னார்னா, பிதா take your son. உன்னோட குழந்தைய ஈசாக்கு என்ன பண்ணாரு? எடுத்துட்டு என்ன அந்த கதை தெரியும்ல, மலை மேல போய் உன்னோட ஒரே பேரான குமாரனை பலி கொடு, எனக்காக நீ பலி கொடு. ஏசப்பா ஆசீர்வாதத்தை கேட்ட ஏசப்பா என்னன்னு சொன்னாரு? நீ இத பண்ணு உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு இது போட்டாரா? ஒரு ஊமையா சொன்னாரா? And that's his first son. அவரோட ஈசாக்கு சாதாரண ஆளா? ரொம்ப தவம் That's only one son. ரொம்ப வருஷமா கர்ப்பம் தரிச்சு தவம் சொல்லுவோம்ல, நம்மளால சொல்றதுன்னா தவமா தவறுந்து பெத்த பையனாச்சே அப்படி நம்ம இந்நேரத்துக்கு என்ன பண்ணிருப்போம்? ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டிருப்பானா? என்ன பண்ணாரு ஆபிரகாம்? கூட்டிட்டு போட்டாங்க. So right now we are just seeing the baby who's like Alina's baby. ஹாலின் அம்மாவோட குழந்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப the whole family is getting trouble. இப்ப என்ன பண்றாங்க? அந்த ஒரு குழந்தைக்காக வந்து குடும்பமே வந்து ரொம்ப சஞ்சலப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டத்துல துக்கத்துல இருக்காங்க. So they just told him, I'll give it to God if he come alive. என்ன பண்றோம் நம்ம? அவன் மட்டும் இல்ல, என் தம்பி மட்டும் பொழைச்சிட்டா என்ன பண்றாங்க? அந்த பையனுக்கு ஃபுல்லா கியூர் ஆயிட்டா என்ன பண்றாங்க? ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு என்ன பண்றாரு? That's the same thing he told him. அதே மாதிரி தான் என்ன பண்றாங்க? ஏசப்பா என்ன பண்றாரு? ஆசீர்வாதம் தானே உனக்கு வேணும், உன் பையன் நீ பலி கொடு, உனக்கு ஆசீர்வாதம் தானா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன பண்றாரு? மலை மேல கொண்டு போறாங்க. Everything is ready. எல்லாமே பலிபடுத்துற கட்டி அது ஃபுல்லா வந்து அவங்களோட பலியிடுறதுக்கான காரியம் எல்லாம் வந்து நிறைவேற ஒரு காலம் வந்துருச்சு. எல்லாமே பண்றாங்க. Taking his knife. என்ன பண்றாரு? ஈசாக்க படுக்க போட்டு கத்தி எடுத்து ஓங்குறாரு. Just about to poke. அவன் என்ன பண்ண? ஓங்கி கட் பண்ண பக்கத்துல அந்த கழுத்து God shouted. அப்ப என்ன ஆகுது? ஒரு மலையில இருந்து ஒரு சத்தம் வருது, வானத்துல இருந்து. And he is get ready with another sheep. He got ready with another sheep. இன்னொரு என்ன பண்ணாரு? ஏசப்பா என்ன சும்மா வந்து அவளை அழைச்சிட்டு போல இல்லையா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஈசாக்க மட்டும் கூட்டு போனாரு. என்ன பண்ணாரு ஏசப்பா? அதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டியா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. Do you know why? அவருக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாம் Do you know why? Do you know why? உங்களுக்கு ஏன் தெரியுமா? Because God is testing you. என்ன பண்றாரு? சோதிக்கிறாரு, உங்களை வந்து சோதிக்கிறாரு. ஆபிரகாம் Will this guy bring his son to top? கண்டிப்பா கொண்டு வருவானா? ஆபிரகாம்ட்ட சொல்லியிருக்கோம், அவர் கஷ்டப்பட்ட ஆசையை பெத்த பையனை அவ்வளவு தூரம் கொண்டு வருவானா சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்றாரு? சோதிக்கிறாரு. Will he take the risk? அவர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ரிஸ்க் எடுத்தாரு. கஷ்டப்பட்டு நான் கொண்டு Do you வரேன். know why the Abraham is blessed? அது எதனால ஆபிரகாம் வந்து பிளெஸ்ட் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு நீங்க நினைக்கிறீங்க? His prayer is went to the God. அவரோட பிரேயர் ஜெபங்கள் வந்து ஏசப்பா கிட்ட கேட்கப்பட்டது. Prayer has been heard. அவங்க பிரேயர் வந்து என்ன பண்றாரு? ஏசப்பா அங்கீகரிச்சு கேட்டு அதுபடி நடத்துனாரு. Only your prayer will not give blessings. உங்களோட பிரேயர் மட்டும் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும்னா You will be tested. நீங்க கண்டிப்பா சோதனைக்குட்பட்டு நடத்தப்படுவீர்கள். If I give the product, will be keep. ஒரு பொருளை கொடுத்தா நீங்க வச்சுப்பீங்களா? An example I'll give. If I give a gun to this guy, will he use properly? ஒரு கண்ணை கொடுத்து சின்ன பசங்க கிட்ட துப்பாக்கி கொடுத்து சுடுனா கரெக்ட்டா அவங்க சுடுவாங்களா? அது கரெக்ட்டா அவங்க யூஸ் பண்ணுவாங்களா? That is a person who knows how to handle it. அது யாருக்கு கொடுக்கணும்னு ஏசப்பாக்கு தெரியும். கண்ணை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுக்காம அதுக்காக வந்து பயிற்சி பண்றவங்க கரெக்ட்டா சுடுறவங்க கையில என்ன பண்ணுவாரு? கொடுத்தாதான் அது அவங்க அதை அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க. Even this girl accelerator, the bike will go. யாரு இப்ப சும்மா சின்ன குழந்தைங்க இந்த பாப்பா பைக் முறுக்குனா கூட என்ன ஆகும்? பைக் ஓடும். But she will meet an accident. ஆமா, அது வந்து என்ன பண்ண போய் பள்ளத்திலேயே இங்கே விழுந்துரும், ஆப்போசிட்ல வரவங்க வந்து இடிச்சிடுவாங்க. If I give to the elder man, பெரியவங்க எல்லாம் ஓட்ட தெரிஞ்சவங்க கொடுத்தா என்ன பண்ணுவாரு? he will keep it safely. அழகா வந்து அதை பாதுகாத்து வச்சுப்பாரு. He will ride it safely. அவங்க பாதுகாப்பா ஓட்டுவாரு. He will use this for own purpose. அவரோட தேவைக்காக, அவரோட குடும்ப தேவைக்காக அந்த பைக்கை ஓட்டுவாரு. She will not know it. அவங்களுக்கு சின்ன குழந்தைகளை பத்தி எது தெரியாது இல்லையா பைக் பத்தி. That's how God tested Abraham. அதே மாதிரி தான் என்ன பண்ணாரு? ஆபிரகாமை வந்து கடவுள் சோதிச்சாரு. I'm going to give him lot of blessings. மக்களே
எல்லாத்தையும் கொடுக்கறார். பணம், பொருள் எல்லாத்தையும் கொடுக்கறார். Their family, the son, daughters, camels and thousands of labors. ஒரு பையன் என்ன உனக்கு 10 15 பையன் கொடுக்கறார், camels கொடுக்கறார். எல்லாமே கொடுக்கறேன் என்ன பண்ணாரு? ஏசப்பா வாக்களிச்சாரு. His whole the eternity, the seeing, the families, the blessings, the gold, nobody has seen. எப்படின்னா தலைமுறை தோறும் ஒரு முடிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படத்தக்க அளவு உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏசப்பா சொன்னாரு. Hallelujah. Hallelujah. So there's a testing is everyone. You all gonna be testified. ஆபிரகாம் மட்டும் இல்ல, ஆபிரகாமுக்கு மட்டும் நிலைமை இல்லைங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பா Even I got tested. நானுமே சோதிக்கப்பட்டிருக்கேன். When I was in Vaiva, அவர் பைபிள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது within a days I have to pay my school fee. அந்த பைபிள் படிக்கப்பட்ட அந்த படிப்புக்காக கண்டிப்பா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல, காலேஜ் ஃபீஸ் கட்டறதுக்காக ஒரு நாள் வந்துச்சு. When I was studying in Vaiva, அவர் படிச்சிட்டு இருக்கும்போது I got to pay my school fee. Vaiva fee. அந்த பைபிள் காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. அந்த மந்த் எண்ட்லயோ இல்ல மந்த் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க, பைபிள் காலேஜ்க்கான கட்டணம் இவர் செலுத்த வேண்டிய காலம் வந்துச்சு. I got only 2000. அவருக்கு என்னாச்சு, கையில 2000 ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சு. So they in my college they have said one thing. அவங்க காலேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, they have said one thing. அவங்க ஒன்னு சொன்னாங்க. So there is one person. ஒருத்தர் இருந்தாரு. So he got accident. ஒரு அந்த காலேஜ்லயே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனாரு. So and he is like he need to pay school fee. அவருக்கு என்ன பண்ணணும், அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். So and he couldn't able to walk. அவரால நடக்க முடியாது. Because he met an accident. அதனால என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனதால அவரால நடக்க முடியாம போயிடுச்சு. So they all came up. They all came up to terrace. Okay மொட்டை மாடிக்கு வராங்க எல்லாரும். So they understood, they are calling on them, come everyone come. எல்லாரும் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட give him one small offer to our brother, beloved brother, all put whatever you have. Okay, இது என்னன்னா இவருக்கே காசு இல்லாம இங்க இருந்திருக்காரு. அதே காலேஜ்ல ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி அங்க என்ன பண்ணாரு, அவரால ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன பண்ணாரு, நடக்க முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாது சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இருக்கிற எல்லா பைபிள் காலேஜ் பசங்க எல்லாம் கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. போயிட்டு ஓகே அந்த அதுக்கு காலேஜுக்குன்னு ஒருத்தர் போதகர் ஒரு தலைமை இருப்பார்ல, அவர் என்ன பண்றாரு, இவருக்கு இப்படி கால் உடைஞ்சிருச்சுப்பா, உங்களால முடிஞ்சது கையில இருந்தது நீங்க கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 நிபந்தனை எல்லாத்துக்கிட்டே சொல்றாரு. So in my heart I want to give my 2000. இவர்ட்ட என்ன இருந்துச்சு, 2000 ரூபாய் இருந்தப்ப என்ன ஆகுது, அவருக்கு நச்சிக்காம என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்காக கொடுத்துட்டாரு. So I gave it. அவர் அப்படி கொடுத்துட்டாரு. So I was like felt so good after giving. I was feeling guilty. நமக்கு என்ன ஆகும், குற்ற குறுகுறுன்னு சே கொடுத்திருக்க வேண்டாமே, நம்மளுக்கே இல்ல நம்மளே வச்சிருக்கலாமே, எதுக்கு தேவையில்ல. கொடுக்கும்போது என்ன பண்ண உற்சாகத்தோட பா எல்லாம் கொடுக்குறாங்கப்பா நம்ம கொடுத்தே ஆகணும்னு என்ன நம்ம ஒரு பெரிய that time was I was like so oh I'll give it 2000. 2000 ரூபாய் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்தின மாதிரி பெரியயா வந்திருப்போம். I was raising my hand first. நான் அப்படியே முந்திரி கொட்ட மாதிரி நான் கொடுக்கிற ஹட்டே கை தூக்கிட்டு I have 2000. எனக்கு 2000 ரூபாய் இருக்கு, நான் கொடுத்துறேன், நான் கொடுத்துறேன், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றேன். 2000 rupees. அது என்ன பண்ணுவோம், நம்ம 2000 ரூபாய் கொடுத்து 2000 டைம் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்போம். Then I came back to my bed. அப்புறம் அவர் வெட்டிக்கிட்டு அவர் ரூமுக்கு வந்துட்டாரு. Then I said tomorrow I have to pay my school fee. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமேப்பா. That time I said okay God will take care. நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் என்ன பண்றோம் கில்ட்டியா, என்ன கொடுத்துட்டோம் தெரியாம கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், சரி விடுங்க நம்ம பாத்துக்கலாம் கர்த்தர் இருக்காரு சொல்லிட்டு அவர் அப்படியே அசால்ட்டா விட்டுட்டாரு. That morning one guy was singing a song to next day morning. அடுத்த நாள் காலையில ஒருத்தர் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாராம். Kesamotana semovara semora, he is a Brazil guy. அங்க என்ன எல்லாரும் எல்லா கண்ட்ரியும் படிக்கிற ஒரு ஆளு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. Kesamotana semovara semora. Hey, what happened, are you mental? Hey, this is a song. அவர் என்ன பாஷையே தெரியாம நம்ம பாட்டை நம்ம என்ன பண்ணுவோம், என்ன இவன் பைத்தியமாரி பாடிட்டு இருக்கான்னு சொல்றோம். அந்த மாதிரி என்ன பண்ணாரு, அவர் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது Kesamotana semovara semora அப்படியே பாட்டு பாடிட்டே போயிட்டு இருந்தாரு. So what happened, what is the song? என்னாச்சு நீங்க போய் கேட்டீங்களா? இவர் போய் நான் கேட்டிருக்காரு, என்னாச்சு ஏன் இப்படி பாடிட்டு வரீங்க அப்படின்னு. If you have a faith like a mustard seed you can move mountain. கடகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் நீங்க மலையை பெயர்க்கலாம் சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ்ல அந்த மொழியில பாடிட்டு போயிட்டு இருக்காரு. If you have a faith like a mustard seed you can move a mountain. உங்களுக்கு கடகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்க மலையை பெயர்க்கலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு ராகத்துல பாடிட்டு போயிட்டு இருக்காரு. So in that time I had a faith like a mustard seed. அந்த டைம்ல என்ன பண்ணாரு, ஏசப்பா ஒரு இதயத்தை தொட்டு அந்த ஒரு சின்ன ஒரு விசுவாசம் கடகளவு விசுவாசம். In that time I have one verse in my mind. அப்ப அவங்களுக்கு ஒரு வசனம் Corinthians 5:7. கொரிந்தியர் 1 கொரிந்தியனா? Yeah, the first Corinthians. 1 கொரிந்தியர் 5:7. First Corinthians
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருந்தபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை சாமி, இதுல புறம்பே சாமி. கொடுங்கள். Corinthians first. சரி, அந்த அவங்க சர்ச் பண்ற டைம்ல அவங்க சொல்றான் கடுகு விதையளவு விசுவாசம் ஏன் சொல்றாங்க? கடுகே என்ன ஆகுது? சிறிதா இருக்கு. அந்த விதை எப்படி இருக்கும்? அதை விட சிறிதா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு இடத்துல கேட்கணும்னு ஒரு ஆசை. யாராச்சும் அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்களா? எனக்கு விசுவாசம் இருக்கு, இந்த மலையை போயிட்டு போன்னு சொன்னாலும் போகுன்ற மாதிரி யாராச்சும்? கண்டிப்பா எனக்கு இல்ல. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்? மலையெல்லாம் நம்மளால தள்ள முடியுமான்னு என்ன ஆகும்? ஒரு அவிசுவாசம் வந்துரும்ல, கண்டிப்பா வந்துரும்ல. அந்த மாதிரி யாருக்காச்சும் ஃபுல்லா விசுவாசம் வச்சிருக்கீங்களா? நம்மளால நம்ம வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல? ஆபிரகாமுக்கு நடந்த மாதிரி ஏன் நமக்கு நடக்கல? ஏன்னா ஆபிரகாம் அந்த வச்ச விசுவாசம் மாதிரி நம்ம இன்னும் வைக்கல. இன்னைக்கு நீங்களும் சரி, இங்க இருக்கிற நாங்களும் எல்லாருமே சரி, அந்த விசுவாசம் மட்டும் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஏசப்பா என்ன பண்ணிருப்பாரு? இன்னும் அதிசயமா அற்புதம் இங்க இல்ல, ஒரு பெரிய ஒரு அரண்மனை கொண்டு போய் நம்மள வச்சிருப்பாரு. கண்டிப்பா ஏசப்பாவால அது முடியும். இப்ப வந்து 2 கொரிந்தியர் 5:7 படிக்கிறாங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியாதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். தமிழ்ல வந்து 5:6, இங்கிலீஷ்ல 5:7, தமிழ்ல 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். நாம் தரிசித்து நடவாமல் எது நடக்கிறோம்? ஓகே, எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க. நாம் அது விசுவாசமே இல்லாம சொல்றீங்க. விசுவாசத்தோட உற்சாகமா விசுவாசத்தை விசுவாசம் இல்லாம சொன்னா என்ன பண்றது? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நாம் தரிசித்து நடுவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். எப்படி நடக்கிறீங்க? விசுவாசம்னா எப்படி? கண்ணை மூடி கூட விசுவாசம் நடக்கணும். ஆமென். So that came into mind. Just I told him, okay father, I'll walk. ஓகே, அப்பா அந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வசனம், ஒரு அந்த பாட்டு போயிட்டு இருந்தார் இல்லையா, அது பார்த்தோன்னே என்னாச்சு, எனக்கு ஒரு வசனம் வருது. அதான் தரிசித்து நடக்காம விசுவாசத்தை நடன்ற மாதிரி ஒரு வசனம் வந்தோடனே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. One Sunday came. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, That Sunday. அந்த வாரமே அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. So I went to one church. அவர் ஒரு ஆலயத்துக்கு போறாரு. I used to play guitar. அவர் வந்து கிட்டார் வாசிப்பாரு. So there I played guitar. I finished church. சர்ச்ல வந்து அந்த கிட்டார் வாசிச்சுட்டு ஃபுல்லா முடிச்சிட்டாரு. So they just give me a cover. ஒரு கவர் கொடுத்தாரு. சர்ச்ல கிட்டார் வாசிச்சதுக்காக ஒரு கவர் கொடுத்தாங்க. No, just normally they won't offer me. ஒரு ஆஃபர் கொடுப்பாங்கல, காணிக்கை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி காணிக்கை கொடுத்தாங்க. I've been going there for 6-7 months. ஒரு 6-7 மாசமா சர்ச் சபைக்கு போயிருந்தனால ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. They gave me 20,000. அவங்க அந்த காரியத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் இருந்துச்சாமா. That was my 10 months school fee. அவங்க என்ன ஆகுது, 10 மாசம் அவரோட ஸ்கூல் ஃபீஸ் சேர்த்தா 20,000 ரூபாய் வருது. I gave it one. ஒரே ஒருத்தருக்கு கொடுத்தாரு. ஒரே ஒரு மாசத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் அவர் கொடுத்தாரு. I got blessings under 10. அவர் என்ன பண்ணாரு, 10 மாசத்துக்கு அளவா நீ ஸ்கூல் ஃபீஸே கட்டாத அளவுக்கு என்ன பண்ணாரு, காசு கொடுத்துட்டாரு. So if you have a faith like that, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, and I will be saying some example for you. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Let's read Matthew 21:22. மத்தேயு 21:22 எடுத்துக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். Amen. Whatever you ask by prayer. Okay, look at. You can read afterwards. வீட்டுக்கு போய் படிக்கலாம், இத வசனம் கேட்கலாம். Okay, if you ask by your prayer, நீங்க எதெல்லாம் ஜெபத்துல கேட்டுக்கொள்கிறீர்களோ, with the faith, எப்படி ஜெபம் பண்ணணும்? with your faith, எப்படி ஜெபம் பண்ணணும்? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணோம்னா if you will get it. கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கப்படும், அருளப்படும். And your prayer will be not like Yesappa sotra appa amen appa Yesappa. You are not begging to God. நீங்க வந்து இயேசுப்பா என்ன பண்ணணும்? கெஞ்ச கூடாது. You not beg. நீங்க கெஞ்சவே கூடாது. You not beg. Say the word beg. பிச்சை எடுக்க கூடாது. Because he is a God. என்ன, அவர் நம்மளோட கடவுள். And he is your father. அவர் கடவுளுக்கு மேல யார்? நம்மளோட தகப்பன், அப்பா. If who is that? Okay, my daddy is there. எங்க அப்பா இருக்காரு. அப்பா காசு அப்பா. The last line that. நீங்க அப்படி கேப்பீங்களா? அப்ப உடம்பு சரியில்லை அப்பா Yesappa அப்பா. Don't blabber. இதுமே நம்ம வந்து ஜெபத்துல உளராம Ask what you want straight. கரெக்ட்டா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவைன்னு விசுவாசத்துல நீங்க கேட்கணும். Before starting the prayer,
Before starting the prayer, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி you will kneel down. முட்டி போட்டுட்டு ஆண்டவரே ஹalleluya அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே what you boasting him, boasting in me. உங்க அப்பாட்ட போய்டாதே அப்பா நீ ரொம்ப அழகா இருக்கப்பா சூப்பரா அவர் இருக்கப்பா ஐஸ் நல்லா வைக்கிறமா இருக்கப்பா. ஐஸ் வைக்கிறமா அந்த மாதிரி Ice is okay, you are keeping so much ice. ரொம்ப ஐஸ் வைக்கிறவங்க You will take his one daddy is that I'll go him and அப்பா நீ நல்லா இருக்கப்பா சூப்பரா இருக்கப்பா அழகா இருக்கப்பா என்னடா வேணும் உனக்கு ரைட் கேட்க வேண்டியது சொல்றாடே ஏன்டா இப்படி சுத்தி வளைக்கிறேன்னு கேட்பாரு. so be strict. வெளிப்படையா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுறணும். So when you pray, நீங்க ப்ரே ஜெபிக்கும் போது don't add extra things into the prayer. உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கேட்டுட்டு மத்த தேவையற்ற காரியங்களை உள்ள வராம இருக்கணும். So what dad likes, ஏசப்பா என்ன அவருக்கு என்ன பிடிக்கும்? what my father likes, நம்மளோட அப்பாக்கு என்ன பிடிக்கும்? be good. என்ன சொல்றாரு? நீங்க நல்லா இருக்கணும். நல்லா அவர் 10 கட்டளைகளை கடைபிடிச்சு நல்ல ஒரு மனுஷங்களா இருந்தாவே போதும். Behave well. நல்ல ஒரு பண்போட நடந்துக்கணும். The people nearby you, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட be good with them. அவங்க கிட்ட நீங்க நல்லா நடந்துக்கணும். That's what he wants. என்ன வசனம் அதுதான் அவருக்கு வேணும். So the God wants to pray கர்த்தர் எப்படி நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறாருன்னா with a faith. விசுவாசத்தோடவும் Appa father, my father, தகப்பனே I want this thing. எனக்கு இந்த ஒரு செயல் அந்த ஒரு செயல் எனக்கு வேணும். Tomorrow morning I want good cycle. எனக்கு நாளைக்கு காலையில ஒரு சைக்கிள் வேணும். He will give it. கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. But if you have a doubt in your mind, நீங்க உங்க மனசுல சஞ்சலப்பட்டு சந்தேகப்பட்டு கொடுப்பாரா நீங்க நினைச்சீங்கன்னா pray பண்றோம் கொடுப்பாரு சைக்கிள் கேக்குறோம் அது எவ்வளவு don't even think about it. அந்த மாதிரி நாம நினைக்கவே கூடாது. Ask கண்டிப்பா நீங்க and கேளுங்க. it will be given to you. நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும் உங்களுக்கு கொடுக்கப்படும். Hallelujah. ஹalleluya. There is a one situation. ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. I asked Apple iPad. ஆப்பிள் ஐபேட் இருக்குல்ல ஆப்பிள் That is 70,000. 20,000 ரூபாய் அந்த ஒரு ஐபேட். Still I use iPhone. இப்போ அவர் ஐபோன் யூஸ் I பண்றாரு. never use Android. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றது இல்ல. I am not இந்த பெருமைக்காக சொல்ல. பெருமைக்காக சொல்றேன். God he is blessing me. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. If you want the blessings, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா ask by faith. விசுவாசத்தோட அந்த விஷயங்களை நீங்க கேளுங்க. If you don't have faith, you are dead man. நீங்க என்ன பண்ண விசுவாசம் இல்லாத மனுஷன் செத்தவனுக்கு போனவங்களுக்கு சமானம் மாதிரி. Hallelujah. ஹalleluya. So I want the iPad. அந்த ஐபேட் அவருக்கு வேணுமா இருந்துச்சு 70,000 ரூபாய் ஐபேட். So first I pray to God. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு அவர் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணாரு. And he will think it if it is really need for you. நம்ம என்ன பண்ணாரு கேட்டதெல்லாம் ஏசப்பா கொடுத்துருவாரா? இப்போ இந்த குழந்தைக்கு துப்பாக்கி வேண்டி கேட்ட கொடுத்துருவாரா? அந்த கேட்டது ஏசப்பா என்ன பண்ணுவார் நமக்கு தேவையானது மட்டும் தான் நமக்கு வேண்டறத கொடுக்க மாட்டாரு. நம்ம என்னென்ன கேட்கறோமோ கொடுக்க மாட்டாரு. நமக்கு கேட்டதுல நம்மளுக்கு இது தேவையா அது நமக்கு பாதுகாப்பா இருக்குமா அதை மட்டும் தான் அவர் கொடுப்பாரு. So in the Bible college, அதே மாதிரி அந்த பைபிள் காலேஜ்ல it is useful for me to editing. I use some apps for the editing, sound tracking, a lot of things. நிறைய அந்த பைபிள் காலேஜ்ல என்ன பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் போடுறது அந்த மியூசிக் எடிட் பண்றது இந்த பாட்டெல்லாம் எழுதுறாங்க அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அவருக்கு அது தேவைப்பட்டுச்சு. So I prayed to God. அதனால அவர் ப்ரே பண்ணி எனக்கு ஒரு ஐபேட் வேணும்ன்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கு Father, இயேசுவே இயேசப்பா Father, அப்பா I want this iPad. எனக்கு இந்த ஐபேட் வேணும்ப்பா. So could you please give me? எனக்கு நீங்க கொடுக்க முடியுமா? If you give me, it will be very helpful. நீங்க கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த ஐபேட் இப்போதைக்கு எனக்கு உதவியா இருக்கும். Amen, Father. ஆமென். That's all. அவ்வளவுதான். So next day I went to my mom. அப்புறம் அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்ட அவங்க போறாங்க. Mama, I just want an iPad, ma. அதே மாதிரி என்ன பண்ணாரு ஏசப்பா கேட்ட மாதிரி அவங்க அம்மாட்டையும் கேக்குறாங்க எனக்கு ஐபேட் வேணும்னு. And I believe that they are very good mood. My mom and dad was very in good mood. நல்ல என்ன பண்ணுவோம் நம்ம நல்ல மூடா இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம சின்ன பசங்க வந்து கேட்டாங்கன்னா உனக்கு ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லாம அப்படி இப்ப வேணும்னு பொறுமையை கேட்கிற அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணாரு அவருக்கு நல்ல ஒரு பொறுமையான அவங்க அப்பா அம்மாக்கு நல்ல ஒரு பொறுமையான ஒரு இதயத்தை கொடுத்தாரு. Suddenly she told yes. ஓகே வாங்கப்பா அப்படின்ட்டாரு. யாராச்சும் ஒத்துப்பாங்களா? இல்ல ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. So first month salary came, my mom's like monthly salary came. மாச சம்பளம் வந்துச்சு. They took me outside. வெளியே கூட்டிட்டு போயிட்டு They bought me this. அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. I was very happy. ரொம்ப சந்தோஷமானாங்க. So God will also like that. ஏசப்பாவும் அப்படியேதான் நம்ம வாழ்க்கை. Let's talk about Israel people. நம்ம இஸ்ரவேல் people பத்தி மக்களை பத்தி பார்க்கலாம். Not 1 or 40,000 people died. 4000க்கு மேல 40,000. 40,000 பேர் என்ன பண்ணாங்க? Do you know why? மரிச்சு போனாங்க. என்ன தெரியுமா? Because he took from the
Egypt. அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து அவங்கள வந்து ஏசப்பா கூட்டிட்டு வந்த அவரு He brought in the wilderness, he brought in the desert. வனாந்திரத்திலையும் பள்ளத்தாக்குலயும் நடத்தின ஏசப்பா This fellow was eating cows food. என்ன பண்ணாரு? அவங்க எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது மாட்டோட சாணமத்தை தான் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. தவிட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. வைக்கோல் சாப்பிட்டு இருந்தாங்க. They were eating those things. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இழிவான ஒரு பொருட்களை சாப்பிட்டு இருந்தாங்க. They don't have good food. நல்ல ஒரு உணவே இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது இல்ல. God gave them meat. என்ன பண்ணாரு அவரு? நல்ல ஒரு இறைச்சியை கொடுத்தாரு. ஏசப்பா வனாந்தரத்தை நடத்தும் போது சும்மா இல்ல 3 வேளை நல்லா என்ன பண்ணாரு? ஒரு இறைச்சியை கொடுத்தாரு. They never see garlic in their life. அவங்க அந்த பூண்டுன்னு ஒரு விஷயமே அவங்க வந்து வாழ்க்கையில கண்டதே இல்ல. But God gave them garlic. அவங்க என்ன பண்ணாரு? ஏசப்பா பூண்டு கண்ணுல காமிச்சதே இல்லாத கண்ணுல பார்க்காதவங்க என்ன பண்ணாங்க? அந்த பூண்டு சாப்பிட செஞ்சாரு. They were very healthy. ரொம்ப ஹெல்தியா இருந்தாங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. Not fat inside. கொழுப்பு உள்ள ஏறிடுச்சு. நல்ல கொழுப்பு ஏறி போய் சொல்ல. நல்ல உள்ள கொழுப்பு. So what they start கொழுப்பு என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? Start saying, hey, you are not a God who is bringing us here. என்ன பண்ணாங்க? அங்கேயே இருந்துட்டு போய் ஏப்பா இப்படி கூட்டத்து கொடுமைப்படுத்துற? Started blabbering. நல்லா சாப்பிட்டு என்ன பண்ண? அவர் கொடுத்துட்டே சாப்பிட்டு அவரே நம்ம குறை சொல்ற மாதிரி started murmuring. என்ன பண்ணாரு? ரொம்பவே பாவப்பட்ட செயல். புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா பத்தி என்ன பண்ணாரு? முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் வந்து அவங்க கொண்டு வந்து நல்லா சோறு போட்டு நல்லா பத்திரமா பார்த்துட்டா, நீ கடவுளா என்ன கொண்டு வந்த கடவுள் இந்த கடவுள் கிடையாது, நாங்களாம் அங்கேயே இருந்திருப்போம், அங்கே வைக்கோல் திட்டு இருந்திருப்பேன். Hallelujah. But he gave you good food. He gave you good food. நல்ல ஒரு உணவை கொடுத்திருக்காரு. So you will pray. நீங்க எப்படி ப்ரே பண்ணனும்னா? So you will pray. நீங்க இதுக்கு மேல எப்படி ப்ரே பண்ண போறீங்கனா? ஜெபம் பண்ண போறீங்கனா? You will ask blessings. கண்டிப்பா நீங்க ஆசீர்வாதத்தை கேட்பீங்க. Sure he will give. கண்டிப்பா அவரும் கொடுப்பாரு. After blessings come. அப்புறம் ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் fat will come. நமக்கும் அதே மாதிரி கொழுப்பு வந்துரும். Don't turn your back. நம்ம வந்து என்ன பண்ணணும்? திரும்பி பார்க்கவே கூடாது. He will beat you to death. அவர் வந்து நம்மளோட மரணத்தில் விளிம்புல அடிக்கிற மாதிரி கண்டிப்பா நம்மள அடிப்பார். I also felt that. நானும் அந்த மாதிரி நிறைய உணர்ந்திருக்கேன். So in a situation, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில Israel people what they did, you know? இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? They proclaimed God word. இயேசுவோட வார்த்தை பேசி they took it in the wrong way. அது என்ன பண்ணாங்க? தப்பா புரிஞ்சிட்டாங்க. So he took a fire from top, from the heaven. என்ன பண்ணாங்க? அக்கினியில இருந்து he completely washed out 40,000 people. அக்கினியை இறக்கி 40,000க்கு மேற்பட்ட மக்களை வந்து இயேசுப்பா அழிச்சே கொன்னுட்டாங்க. Not small, big, elder, 40,000 people completely wiped out. சின்ன பொண்ணு பையன் எதுமே பார்க்கல. எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க? There is no use of going to Israel. Stay here, die here. அவங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கூட்டி வந்து நீங்க என்னையே முறுமுறுக்கிறீங்களா? உங்களுக்கு இது சின்ன விஷயங்கள் பண்ணி நீங்க முறுமுறுச்சீங்கன்னா பாலும் தென்ற ஒரு தேசத்தை கொடுத்தா நீங்க என்ன அவமதிக்கவும் நீங்க தயாரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? ஏசப்பா அந்த கூட்டத்தை அழிச்சு போட்டாரு. You guys never seen God. நம்ம யாருமே இயேசுவை பார்த்தது இல்ல. They seen. கண்டிப்பா அவங்க பார்த்திருப்பாங்களே. They seen in heaven. They seen in the sky. அந்த வானத்துல பார்த்திருப்பாங்க கண்டிப்பா இயேசுவை. Eye to eye. முகமுகமா கண்ணோட கண்ணா பார்த்திருப்பாங்க கண்டிப்பா. Even Moses saw the God. மோசேயும் கண்டிப்பா இயேசுவை பார்த்திருப்பாரு. He himself struck the mountain. அவரே வந்து the mountain-ஐ பெயர்த்திருப்பாரு. So we didn't see the God. நம்ம இயேசுவை பார்க்கல. So how we get closer to him? அவங்க பார்த்தாங்க. அதனால அவங்க ரொம்ப இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க? அவரோட ரொம்ப ஒன்றிணைஞ்சு போறாங்க. பட் நம்ம என்ன பண்றோம்? We have to read the Bible. அப்ப எப்படி நம்ம இயேசுவை விசுவாசிப்போம்? Walk by faith. வேதாகமத்தை படிச்சு விசுவாசத்துல நடந்து read Luke 11:28. Luke 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களோ அதிக பாக்கியவான்கள் என்றார். Amen. Amen. Hear his word. அவருடைய வார்த்தைகளை கேட்டு walk in his way. அவருடைய விசுவாசத்தை அவருடைய பாதையில நடந்து and have faith on him. அவர் மேல நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா I'll say நீங்க அவரோட வார்த்தையை காதுல கேட்டு மனசுல விசுவாசம் வச்சு அப்போ பிரேயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். Amen. Amen. Israel people got blessings. They supposed to get in 40 days. 40 நாள்லயே அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஆசீர்வாதம் they went for 40 years. எவ்வளவு வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. Only traveling time is only 40 days. அவங்க விசுவாசம் வச்சிருந்தாங்கன்னா 40 நாள்லயே இத முடிச்சு பாலம் தேன்ற ஓசை அவங்க சுதந்திரிச்சு கொள்ளலாம். ஆனா it just near. ஆனா பக்கத்துலயே தான் இருந்துச்சு. It's just a crossing desert.
ஒரு ஒரு வனாந்தரத்தை கிராஸ் பண்ற மட்டும் தான் அவங்க வேலையா இருந்துச்சு. It was only 40 days. 40 நாள்ல அவங்க கடந்திருந்திருக்கலாம் அந்த வனாந்தரத்தை. But he gave them a trial for 400 years, 40 years. என்ன சொன்னாங்க? என்ன பண்றாரு? ஏசப்பா சோதனைக்குட்பட்டு ஏசப்பா முறுமுறுத்தனால என்ன பண்ணாரு? அவங்கள சோதனைக்குட்பட்டு நடத்தனால 440 வருஷம் வந்து என்ன பண்றாங்க? வனாந்தரத்திலே அவரை நடத்தி சென்றாங்க. 40 நாள்ல only the second generation went to Israel. அவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்கல, ஃபர்ஸ்ட் எகிப்துல இருந்து கூட்டி வந்திருப்பாங்க முதல் தலைமுறை. அவங்க யாரும் சுதரிச்சு கொள்ளல. அவங்களுக்கு பிள்ளைகளா வந்தவங்க, அவங்களோட பிள்ளைகளா பேரபேத்திங்களா வந்தவங்க செகண்ட் ஜெனரேஷன் இருக்காங்கல. இரண்டாவது தலைமுறை மட்டும் தான் அந்த பாலம் தேன்ற ஒரு தேசத்தை வந்து சுதரிச்சு கொள்ள முடிஞ்சுச்சு. Hallelujah. Hallelujah. If when you are alive, நீங்க உயிரோட உயிர்ப்பித்து இருந்தீங்கன்னா, when you are alive, நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா, இருக்கும்போது you want to see blessings, நீங்க இப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி அழிஞ்சு போயிட்டு பண்ணணுமா, இல்ல நீங்க உயிரோட இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? because you choose God, நீங்க கடவுளை தேர்ந்தெடுத்ததுனால your daughter will be fine. உங்களோட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. because Monisha's mother chose the Lord Jesus Christ, என்னோட அம்மா இயேசுவை தேர்ந்தெடுத்ததுனால she is good. நான் இப்ப நல்லா இருக்கேன். My dad and mom, they are the first person they know Jesus Christ. அவங்க குடும்பத்திலேயே அவங்க அப்பா அம்மாக்கு மட்டும் தான் வந்து முதலாவது வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சந்ததி. because I am fine, because they know Jesus Christ. அவங்க இருந்ததனால தான் இவங்க இப்ப நல்லா இருக்காங்க. see how good I am. நான் நல்லா இருக்கேன்னு பாருங்க. do you have any problem? எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? no, not at all. இல்ல, எதுமே. I am completely fine. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். because of God Jesus Christ. இதனால நான் இயேசு கிறிஸ்துவை ஒரு மாத்திரம் தான். Hallelujah. Hallelujah. let's close the eyes. நம்ம எல்லாமே கண்களை மூடி just have some prayer points. சின்ன பிரேயர் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு. don't be like Israel people. நாம என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் மக்கள் மாதிரி விசுவாசம் இல்லாம இருக்க கூடாது. if you want blessings, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா first read the Bible, முதலாவது வேதத்தை படிக்கணும், then pray, அப்புறம் ஜெபிக்கணும், then have faith on it. அப்புறம் அவர் மேல விசுவாசமும் வைக்கணும். before you pray, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி you should have faith. நீங்க முழங்கால் படிக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசம் உங்களுக்கு வந்துடணும். கேட்க போற பொருளுக்காக, கேட்க நடக்க போற விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் விசுவாசம் இருக்கணும். then அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த விசுவாசம் எப்ப இருக்கணும்? பிரேயர் பண்ணோமோ வருமோ வராதோ அந்த சந்தேகமே இருக்க கூடாது. முறுமுறுத்தல் சந்தேகம் இருக்கவே. ஹalleluya. ஹalleluya. நல்லா சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது வந்துட்டா பாரு, லேட்டா வந்துட்டா பாரு, that's not your business. ஹalleluya. அதேதான், அது நம்மளோட வேலை இல்ல. அவங்க வராங்க, இவங்க வராங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு நம்ம ஜெபிச்சிருப்போம் ஃபுல்லா. ஆனா என்ன பண்ணுவோம்? டக்குனு திருப்பி அவங்கள பத்தி முறுமுறுக்கிறது, குறை சொல்றது அந்த மாதிரி பண்ண கூடாது. நம்ம we should not do that. நாம அப்படி பண்ண கூடாது. don't be like Israel people. நம்ம அதே திரும்ப என்ன சொல்ல வரோம்னா, இஸ்ரவேல் மக்கள் மாதிரி நம்ம இருக்க கூடாது. ஏசப்பா ஒரு உதாரணம் வச்சிருக்காரு, அவரை மாதிரி நம்ம இருக்க கூடாது. even Paul told, பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? to the Corinthian people, கொரிந்த மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, don't be like a viper. snake viper. okay. நல்ல பாம்பு, கட்டுவிரியனை போல இருக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. because snake will bite surely. கண்டிப்பா பாம்புனா என்ன பண்ணும்? கொத்தும் கடிக்கும். don't be like that. அந்த மாதிரி இருக்காதீங்க. don't against God. இயேசுவுக்கு எப்பவுமே எதிர்த்து நிக்காதீங்க. so அதனால pray well, நல்ல பிரே ஜெபம் பண்ணுங்க. with the faith. எப்படி ஜெபம் பண்ணணும்? with the விசுவாசத்துடனே ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, விசுவாசத்துடனே ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா எல்லாமே கிடைக்கும். நீ பாஸ் ஆகணுமா 10th? சொல்லு, 10th பாஸ் ஆகணுமா வேணாமா? அப்ப விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ண என்ன பண்ணணும்? கண்டிப்பா பாஸ் ஆவேன், 450 மேல எடுப்பேன், 490 நீ ஜெபம் பண்ணணும். ஹalleluya. ஹalleluya. படிப்பறட்டு ப்ரேயர் பண்ணு. பட் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நான் 10th பாஸ் ஆனது பெரிய விஷயம். ஃபெயில், மேக்ஸ்லாம் ஃபெயில் தான். நான் வந்து என்னோட ஃபைனல் பப்ளிக் முன்னாடி வரைக்கும் 10th 34 மார்க் தான், 35 மார்க் திணறுவேன். அப்படி சோஷியல்லாம் வந்து இந்த ஆர்டர் 35 36, என்னோட டோட்டல் வந்து 170 180 தான் இருக்கும். ஆனா 10th 300 மார்க் எடுத்தேன். எனக்கே ஆச்சரியம். எங்க அப்பா அம்மா பாஸ் ஆகணும்னு கேட்டாங்க. ஹalleluya. 12th நான் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ பண்ணேன். டிப்ளமோ தெரியுமா? டிப்ளமோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒளித்துக்கு போயிட்டேன். அப்புறம் 12th ஒரு ஆசையில் 12th படித்து ஃபர்ஸ்ட் 6 பாடமும் ஃபெயிலு. ஸோ ஐ டிட் கிவ் மை ஹார்ட் அவே. அடுத்த அட்டெம்ப்ட் அக்டோபரே வந்துச்சு. திரும்ப 6 பாடம் ஒரே இதில் பாஸ், 6 பாடமும் ஒரே இதில். ஒரு மாதம் தான் கேப்.
Hallelujah. If you have faith, நம்மளுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா then I done my BA. அப்புறம் அவங்களோட மேல் பட்ட படிப்பு படிச்சாரு. BA in public administration. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 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 பட்ட படிப்பு படிச்சாரு. I got 80%. அதுல வந்து 80% அவர் எடுத்தாரு. I wrote UPSC IAS exam for 4 times. அவர் வந்து 4 டைம் அந்த IAS படிப்பாங்க. டாக்டர் படிக்கிற ஒரு படிப்புக்கு வந்து 4 டைம் ட்ரை எழுதிருக்காரு. And I wrote exam, I went to interview till Delhi. அவர் வந்து எக்ஸாம் எல்லாம் போது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து செலக்ட் பண்ணி ஆட்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க, டெல்லிக்கு கூப்பிடுவாங்க. அந்த இடத்துக்கு போயிருக்காரு. So I was successful. அதுல கொஞ்சம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வெற்றி. But God wants me to do ministry. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? எங்க கூட்டிட்டு போனாலும் என்ன பண்ணுவாரு? திருப்பி Wherever I go, he will be beating in my butt. நிறைய நம்மளோட சுயத்தினால நம்ம நிறைய பண்ணலாம். ஆனா என்ன பண்ணாரு ஏசப்பா? பின்னாடி அடிச்சு ஊழியத்துக்கு துரத்தி He விடுறாரு. is beating me. Go do your work. You be chosen for that. எல்லாமே நமக்கு இருக்கும், ஞானம் எல்லாமே இருந்தும் நம்ம ஏன் ஃபெயிலியர் ஆகணும்னா அது ஏசப்பாவோட சித்தம் இல்ல. You may get 10 collectors. நீங்க 10 கலெக்டரா கூட You ஆகலாம். may get 10 IAS. நீங்க இந்த உலகத்துக்கு நிறைய கலெக்டர் நிறைய ஐஏஎஸ் But இருப்பாங்க. getting a one good man is very hard. ஆனா நல்ல ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். That's a good. நல்ல ஒரு ஊழியக்காரர் போய் இந்த மாவட்டத்துக்கு வந்து 10 கலெக்டர் வந்தாலுமே சரியா. ஆனா நல்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தா அந்த ஊரே வந்து செழிக்கும். There is lot of pastors around. நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. There is lot of good cities. நிறைய நல்ல சிட்டி, நிறைய நல்ல ஊர்கள் இருக்காங்க. அந்த ஊர்ல நல்ல பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. If the Esther Akka and David Mama want to be sit in chair, they can sit. அவங்க இப்ப நம்மளோட ஊழியக்காரங்க அக்கா மாமா எல்லாம் என்ன பண்றாங்க? அங்க செயலே இருக்கணும், அங்கே ஒரு ஊழியம் பண்ண பக்கத்துலயே பிள்ளைங்களை பார்த்துட்டு ஒரு ஊழியம் பண்ணிருக்கலாம். They came here. ஆனா அவங்க அங்க பண்ணாம என்ன பண்றாங்க? இங்க They choose this village. அவங்க என்ன பண்றாங்க? இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. Because they loved you guys. They loved you guys. ஆமா, அவங்க ஏன் இங்க வராங்க இவ்வளவு தூரம்? எங்களால காலையில ஒரு 25 கிலோமீட்டர் வரதுக்கு ரொம்பவே அந்த ரோடு In the car it was hard. காராலே வர முடியல எங்களால. Because நம்ம அந்த ரோட்ல வரும்போது சொல்ற விஷயம், இப்படி மாமா அக்கா வருவாங்க, இப்படி மாமா அக்கா வருவாங்க, டெய்லி வராங்க, உங்களை பாக்கிறதுக்கு வராங்க. ஏன்னா ஏசப்பா அவங்கள நேசிச்ச மாதிரி அவங்க யாரை நேசிக்கிறாங்க? அவங்க எல்லாத்தையுமே நேசிக்கிறாங்க. 20 dogs are coming inside. நிறைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆட்டு மந்தையே வந்துருச்சு. 20 dogs coming inside. நிறைய நாய்ங்க குறுக்க வந்துச்சு. Then some 5-10 people are coming நிறைய inside. people ஜனங்க எல்லாம் சட்டை போட்டு ரோட்டு கிட்ட வராங்க. Even though I hung also, they are not here. நாங்க அவ்வளவு ஹார்ன் அடிச்சு என்ன பண்ணாங்க? அவங்க கேட்காம சண்டை போடுறாங்க, நாய் வருது, ஆடு வருது, அவ்வளவு தடைகள் இங்க வரதுக்கு. ஆனா So anyway, we came. ஆனா நாம வந்துட்டு அவங்களும் வந்திருக்காங்க. So let's thank God. என்ன ஏசப்பா கிட்ட நன்றி சொல்ல So போறோம். let's raise your hand. நம்ம கரங்களை வலது கரங்களை கர்த்தரை நோக்கி Say one point. ஒரே விஷயம் மட்டும் சொல்லுங்க. Just take your finger like this. See here. இப்படி ஒரே ஒரு கையை மட்டும் ஏசப்பா நோக்கி ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி காட்டுங்க. கையை உயர்த்துங்க. இங்க பாருங்க எல்லாம் என்ன பாருங்க. Pray. ஜெபம் பண்ணுங்க. Ask blessings. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிங்க. ஆசீர்வாதத்தை கேளுங்க. ஆசீர்வாதத்தை கேளுங்க. இந்த மூணையும் கடைபிடிப்பீங்களா? Hallelujah. Close your eyes and pray. Let's pray. நம்ம ஜெபிக்க போற கண்களை மூடி எல்லாம் இருக்கிற இடத்துல அமர்ந்து ஜெபிக்கலாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம்
இல்லையப்பா, நீங்க நல்லவரும் வல்லவருமா இருக்கிறதுக்காக உங்க நன்றி ஆண்டவரே. நீங்க கூடியிருக்க மக்களையும் கையில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, எல்லாம் வாய்களை திறந்து உங்க பிரேயர் பண்ணுங்க, எல்லாம் பிரேயர் பண்ணுங்க, வாய் திறந்து உங்க தேவைகளை கேளுங்க, விசுவாசம் எல்லாம் பிரேயர் பண்ணுங்க. எனக்கு சத்தம் நல்லா வரணும், எல்லாம் பிரேயர் பண்ணுங்க. அப்பா ரட்சகரே, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுமிட்டு மாறாத எங்கள் தகப்பனே, உங்களுடைய கிருபை எங்க மேல இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல நீங்க இறங்க ஆண்டவரே, இந்த மக்கள் அனைவரும் மேலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு இருக்கட்டும். அப்பா உங்களை விசுவாசிக்கிற இந்த மக்கள் ஆண்டவரே உங்களை கைவிடாத படிக்க ஆண்டவரே. இவர்கள் கைவிட்டால் விலகி விடுவாங்கப்பா. நீங்க இவங்க கைகளை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கரங்கள் இவங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இவங்க கேட்கிற எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவரே விசுவாசத்தினால ஆக கடவுள். ஆமென். அப்பா உங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே எங்களது பெரிது ஆண்டவரே. நீங்க எங்க மேல வச்சுக்கிற அன்பு பெரிது ஆண்டவரே. உங்களுடைய காரணியும் உங்களுடைய கிருபை எங்க மேல வரட்டும் ஆண்டவரே. நாங்க நடந்து போற வழிகள் எல்லாமே ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி வச்சுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்க கண்களை மூடி அடுத்த பாதை எப்படி வைப்போம்னு தெரியும் ஆண்டவரே. ஆனா எங்க விசுவாசம்லாம் நாங்க அடுத்த காவலை தூக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்க கடைகள்லாம் கிடைக்கிற எல்லா பொக்கிஷம் ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதம் உங்களுடைய ஆண்டவரே. நாங்கள் அது உண்மையா இருந்த ஆண்டவரே உமக்கு செழிப்பாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே நீங்க எங்க மேல வச்சுக்கிற நோக்கம் பெருசா ஆண்டவரே. எஸ்தர் அக்கா மேலையும் எஸ்தர் அக்கா மேலையும் டேவிட் மாமா மேலையும் நீங்க வச்சுக்கிற பெரிய இந்த ஒரு தேசத்து மேல வச்சு ஒரு அன்பு பாஸ் ஆண்டவரே. ரொம்ப நன்றி ஆண்டவரே. நீங்க அவங்க தேர்ந்தெடுத்தப்பா எடுத்துக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா you have father, you have chosen them and the blessings you have upon them is greater than everyone. அப்பா you be with them அப்பா. You father, you walk with them, guide them and teach them அப்பா. In the name of Jesus I pray. Amen. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. மீன் எத்தனை பேருக்கு வார்த்தை பிரயோஜனம் வந்தது? என்ன வார்த்தை கேட்டீங்க? நான் நிறைய கேள்வி கேட்போம், உங்க பாஸ்டர் எப்படி கேட்பாரு தெரியல. நான் நிறைய கேள்வி கேட்பேன். மெசேஜ் கேட்டீங்களா? தூங்குனவங்களா இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் மெசேஜ் கேட்டீங்களா? 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் மெசேஜ் கேட்டீங்களா? எத்தனை வசனம் சொன்னாரு? சரி, என்னென்ன வசனம் சொன்னாரு? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சொன்னாங்க. அவர் இந்த வசனம் எல்லாம் சொன்னாரு. வசனம் தான் சொன்னாரு. அவர் எதனா ஊருக்கு எதனா சொன்னாரா? வசனத்தை தானே சொன்னாரு. என்னென்ன வசனம் சொன்னாரு? கேளுங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாங்க. அப்புறம் வேற வசனம், விசுவாசத்தோடு நடக்கணும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதெல்லாம் ஓகே. நிறைய அதாவது விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதுமா? பூசணிக்காய் சைஸ் விசுவாசம் இருக்குமா? கடுகு விதையில கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும்? நல்லா பெருசா வாயில பல்வரி வந்தா இருக்கும். அதான கடுகு. அதெல்லாம் சரி பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா தெளிவா இருக்கீங்க. அப்ப கடுகு விதையில எவ்வளவு சின்னதுல, எவ்வளவு சின்னது. அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஆமா, மழையே நம்ம என்ன பெயர்க்கலாம். அவருக்கு அற்புதம் செஞ்சாரா இல்லையா? இப்ப நீங்க மெசேஜ் கொடுத்தாருல, அவருக்கு ஃபீஸ் கட்டினாரா இல்லையா? அவருக்கு எலும்பு உடைஞ்சப்ப எலும்பு ஜாயின் பண்ணாரா இல்லையா? அவருக்கு ஒரு ஆண்டவர், உங்களுக்கு ஒரு ஆண்டவரா? எல்லாருக்கும் அவருக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். செய்வாரா அப்படின்னு யோசிக்கூடாது, செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க எழுந்திருந்து இந்த நல்ல செய்தி கொடுத்ததானே பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதனால யார ஆண்டவரே, ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களின் தேவன், ஆண்டவரே அவர்களை நடத்தின தேவன், எங்களையும் நீ நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறபடி நான் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே வார்த்தை கொடுத்த தாசனை, அவருடைய குடும்பத்தை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த வார்த்தையை கேட்டதான ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த வேளையில் எந்தெந்த காரியங்களை குறித்து
ஆண்டவரே விசுவாசத்தோடு இந்த சமூகத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில நீர் வாய்க்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா, தொடர்ந்து உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் அமரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பரிசுத்த ஆவியுடைய ஆளுகை இந்த இடத்துல தொடர்ந்து காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துங்க, நாம மாத்திரம் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்தட்டும். ரட்சகர் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் அன்னைக்கும் நாளை கூறுவது யாவருடைய கர்த்தரை வரைக்கும் மற்றும் எந்தெந்த நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். சமாதானம் உண்டாவதாக. ஒரு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோமாக. கர்த்தர் சொத்து நமக்காக இன்று நமது திருசபை பாஸ்டர் எஸ்ராமா நம்ம உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அனைவரும் இருந்து கொண்டு மகிழ்ந்து போகும்படியாக சொன்னாங்க. அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.